கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த சாயங்கால வேளையில் பாடல்களை பாடி கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்போம். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருங்கள். உங்கள் இதயத்தின் வேண்டுதல்களெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். Let us rejoice in the Lord. பவுல் சொன்னார்கள், அப்போஸ்தலனாகிய பவுல், சந்தோஷமாயிருங்கள், மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். ஆமென். மகிழ்ச்சி தான் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அது உலகத்தில் இல்லை, உலகம் தரக்கூடாத சந்தோஷம். அதை கர்த்தருக்குள் பெற்றவர்களாய் ஆனந்தத்தோடு களிப்போடு கூட பாடி மகிழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவோம், அவரை பாடுவோம், அவரை தியானிப்போம், அவரை உணருவோம், அப்படி பிரசன்னத்தில் அமருவோம், இருப்போம், நிற்போம். ஆமென். பெரியவர். சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொன்னா கையை நல்லா தட்டி ஒரு ஆமென் சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். தலைக்கு மேல கரங்களை தட்டுமா. 1 2. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டி. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி, நன்மை செய்தீரே, செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சிறந்த முறையிலே குரல் எழுப்பும், சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும், சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார்.
நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டி, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டி. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டி, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டி. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். அவ்வளவுதான், கைத்தட்டு. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. சொல்லுங்க கையை தட்டி, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. எனக்கு நன்மை செய்தார்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தலைமையில தட்டி இதுவரையும் சொல்லாத சத்தமான ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் மேல விசுவாசம் வைத்து நீங்கள் பேசினால் அந்த மலை கூட அகன்று நிற்குமாம், நீங்க சேர வேண்டிய தூரம் சேர்வீர்கள். இன்னொருத்தர் சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நமக்கே இதெல்லாம் சாதிக்க முடியும்னா எம் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. கையை தட்டி கூடுமே, எல்லாம் கூடுமே என்று விசுவாசமா பாடணும், கருத்தை உணர்ந்து பாடணும், ஆவியோடு பாடணும், உண்மையோடு பாடணும், கருத்தா பாடணும், சந்தோஷமா பாடணும், மகிழ்ச்சியா பாடணும், தூங்காம மட்டும் பாடுங்க. Amen. Let's sing together. Hallelujah. தலைக்கு மேல 1 2 3 4 hey. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றி நீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றி நீரே. சத்தானை ஒடுக்கினீரே, நீங்க சர்வ வல்லவரே. சத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்ல. இன்னைக்கே உனக்கு ஜெயம். கையை தட்டி, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. தட்டோமா, let's go 1 2
செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. இன்றைக்கும் நடக்கும். செங்கடல் உம்மை கண்டு அது ஓட்டம் பிடித்ததையா. அந்த யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. சொல்லுவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாததொன்றும் இல்லை. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாததொன்றும் இல்லை. இதுவரையும் தட்டாத மாதிரி ஒரு தட்டுவான். மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. சொல்லுங்க உறக்க. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாததொன்றும் இல்லை. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாததொன்றும் இல்லை. தலைக்கு மேல ஒன் லாஸ்ட் டைம். 1 2. நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. இயேசு நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பேரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பேரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாததொன்றும் இல்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாததொன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆத்துமாமே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதையும் பாடின பின்பு ஜஸ்ட் we will honor God in worship and pray. and ஒரு முக்கியமான நாள் இந்த நாள் என்று நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளைக்கு பின்னாடியே, இந்த ஒரு கூட்டத்துக்கு பின்னாடியே உங்க வாழ்க்கையில பெரும் வித்தியாசங்களை, ஏன்னா வார்த்தை வெறுமனே சென்று வெறுமனே திரும்புவது இல்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சேர்ந்து அந்த பாடலை பாடுமா? ஆத்துமமே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமமே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு.
என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கையத்தட்டி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து அமர்ந்த வண்ணமாய் let us just honor God. அவர்தான் சிங்காசனம், அது நிலையானது. மற்ற எதுவுமே இந்த பூமியில் நிலை இல்லை. எல்லோரும் உயர்வார்கள் தாழ்வார்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரே சிங்காசனம் என் தேவன் வீற்றிருப்பதுதான்.
அவர் என்றென்றைக்குமாய் உயர்த்தப்பட்டார். From generation to generation, தலைமுறை தலைமுறை தலைமுறையாக அவரே நமக்கு ஆண்டவராயிருக்கிறார். அவர் நமக்கு துணையா நிற்கும் போது எந்த தீங்கும் நம்மை அணுகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போவதில்லை. கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். எத்தனை பேர் நான் கர்த்தரை நம்புவேன்னு சொல்றவங்க மட்டும் ஹல்லேலூயா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி 2 அடி மட்டும்தான் நான் பாடுவேன். Then we'll close and go into the word tonight. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். கரங்களை உயர்த்தி புழுதியிலிருந்து, புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் எனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் எனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். கரங்கள் 2ஐயும் மேல உயர்த்தி ஆஹா. எனக்காகவே உம்மை இந்த பூமிக்கு கொண்டு வந்து அர்ப்பணித்து என்னை வாழ வச்ச அழகே என் அன்பு இயேசுவே. ஆஹா அல்லேலூயா. ஆஹா. We glorify your name, Lord. வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாது. வாழ்க்கை அழிந்து மறைந்து போகும், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். கரங்களை மேல உயர்த்தி ஆஹா யேசுவா அல்லேலூயா.
Alleluia. Amen. எந்தன் மீட்பரும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தே, என் வாழ்வில் ஜோதியும் நீரே. கமான், இந்த மீட்பரும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தே, வாழ்வில் ஜோதியும் நீரே. கரங்களை ஏகமாய் உயர்த்தி யேசுவா. Alleluia. 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 கர்த்தர்காரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே, ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கமான், கர்த்தர் கரத்தின் கிருபை எங்கள் மேலூற்றுவி, ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கரம் உயர்த்தி ஒரு குரலாய் We love you, Jesus. We adore you. We worship you. Alleluia. Yeshua. Alleluia. Alleluia. கரங்கள் எல்லாரும் மேல உயர்த்தி அவரை நோக்கி பார்க்கிறவர்களை அவர் கைவிட மாட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களோ, என் அண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். My yoke is easy. என் நுகம் ரொம்ப எளிது. My burden is light. நீங்க சுமக்கிறத விட என் கிட்ட வந்து நான் சிலதை உங்களுக்கு சுமக்க தருவேன் பாருங்க, அது ரொம்ப எளிதானது. அங்க வந்து நில்லுங்க, உங்களை நான் கைவிட மாட்டேன், உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பேன். டேடி நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ், நீ நல்லவர். தேங்க்யூ லார்ட், we glorify your name. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. எல்லாரும் ஒரு குரலாய் அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், 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 என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் and ஆமென். வந்திருக்கிற எல்லோரையும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆபத்துகளையும் இக்கட்டுகளையும் கடந்து கர்த்தருடைய வீட்டிலே
ஆனந்தத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வீற்றிருக்கின்ற நல்ல பாக்கியத்திற்காய் எத்தனை பேர் நன்றி சொல்வீர்கள்? என்னையும் சேர்த்து நாம் எல்லோரும் கடின பாதைகளில் சென்றோம். ஆனால் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கோம். பின்னாடி எங்கள் அண்ணன் கை காட்டுறாரு. நானே பயந்தேன். பட் யூ ஆர் அ ஃபைட்டர். போராடினார். இன்னைக்கு உயிரோடு கர்த்தர் நம்ம சமூகத்தில் வச்சிருக்கிறார். எத்தனை குடும்பங்களில் மரணங்களும் ராத்திரியில் அழுகையின் சத்தங்களும் கேட்ட நாட்கள். இன்னும் ஒரு அலை இந்த நாட்டில் வராதபடிக்கு நம்மை கர்த்தர் இந்த தேசத்தை பாதுகாப்பாராக. இன்னைக்கு உங்கள் கூட ஒரு மணி நேரம் பேச போகிறேன். ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யணும். யாரும் தூங்கக்கூடாது. எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம். ஆனால் நீங்கள் தூங்கினா நாங்கள் பேச இயலாது. உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த காலகட்டத்திலும் நீங்கள் எல்லோரும் கர்த்தரை தேடி நிலைத்திருந்த கிருபைகளுக்காக நன்றி. செழுமை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அது ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு ஒரு தப்பாக நினச்சிடறோம். ஆண்டவர் பிள்ளைங்களுக்கும் உபத்திரவம் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஸோ நம்ம எல்லாவற்றையும் போதிக்கின்றோம். இன்றைக்கி நான் பேச போகிறத நீங்கள் ஆழ்ந்து சிறிய குழந்தைகள் கூட கவனிக்கணும். ஏன்னா ரொம்ப ஏர்லியாக இளைய வயதில் உள்ளவர்களுக்கு இதை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் இந்த சர்ச்சில் நடந்த எல்லா ப்ரீச்சிங்கை விட டீச்சிங்கை விட இதுதான் சிறந்தது. வாரம் அப்படி தான் சொல்கிறீங்க பாஸ்டர். ஒரு இன்க்ரீஸ், ஒரு பெருக்கம் இந்த நாட்களில் உங்கள் வாழ்வில் ஏற்பட வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தரித்திரங்களுக்கு பல காரணங்கள் உண்டு. தரித்திரம் நம்முடைய குடும்பங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. இன்னைக்கு அவைகள் சிலவற்றை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எழுந்தவைகளை உடைக்கணும். உடைத்து செல்வத்திலும் மகத்துவத்திலும் நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்ந்திட வேண்டும். நான் நம்புகிறேன் இந்த ஆராதனையின் முடிவில் ஒரு ஜெபம் நான் உங்களுக்கு பண்ணுவேன். நான் விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஒரு இம்பார்ட்டேஷன். உங்களுடைய வாழ்க்கையின் மகத்துவங்கள் பெருகட்டும். நீங்க இருக்கிற இருப்பிடங்களை தாண்டி இன்னொரு உயரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க செல்வத்தின் ஐஸ்வர்யங்கள் பெருக வேணும். ஆமென். உங்கள் நிலத்தில் நீங்கள் விதைத்த விதையின் அறுவடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக, சிலருக்கு 30ஆக, 60ஆக, 100ஆக, 120ஆக அது பெருகத் தொடங்க வேண்டும். அது இன்ற நாள் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். ஆமென். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட எல்லோரும் அந்த அபிஷேகத்தின் பகிர்ந்தளிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். தனித்தனியாக ஜெபிக்க மாட்டேன், ஒரே ஒரு ஜெபம் தான். பட் ஐ பிலீவ் ஒரு இம்பார்ட்டேஷன் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் மகத்துவத்தோடும் செல்வ நிறைவோடும் கூட என்றைக்கும் வாழ்ந்திட வேண்டுமானால் தேவன் உங்க வாழ்க்கையில் தருகின்ற காருண்யம் அல்லது தயவு அல்லது இங்கிலீஷில் ஃபேவர் என்று சொல்வார்களே, அதை கையாளுகின்ற ஞானம் உங்களுக்கு தேவை. தயவு ஒரு குடும்பத்தில் வருது, எல்லாம் நல்லா நடக்குதுன்னு தெரியும் பொழுது அவைகளை கையாண்டு நிலைத்திருக்கின்ற ஞானம் உங்களுக்கு வேணும். தேவ சித்தத்தை அறிகிற ஞானம் உங்களுக்கு வேணும். தேவ தயவை கையாளுகிற அறிவாற்றல் உங்களுக்கு வேணும். கையை ஒரு கை தலை மேல வச்சு சொல்லுங்க, கர்த்தாவே என் வாழ்க்கையில அனுமதிக்கிற தயவுகளை கையாளுகிற ஞானத்தை எனக்கு தருவீராக. ஆமென். நீங்க அப்படி வாழ்ந்தாதான் நீங்க வாங்க முடியும், நீங்க அக்வயர் பண்ண முடியும், நீங்க செலவு செய்ய முடியும், நீங்க சேமிக்க முடியும், நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆமென். ஞானம் உங்களுக்கு தேவை. ஞானத்தோடு தேவன் தந்த காருண்யத்தை கையாள்வீர்களே ஆனால் தரித்திரத்தை உங்க வாழ்க்கையில எலிமினேட் பண்ணுவீங்க. அது கர்த்தர் உங்களை விட்டு எடுத்துருவார். அதை அலிவியேட் பண்ணுவீங்க, அதை உங்களை விட்டு எடுத்துருவீங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, தரித்திரம் என்பது மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. அதை நிறைய பேர் பயன்படுத்திக்கிறார்கள். நாம் தரித்திரமா இருப்பது சிலருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரி மாதிரி. ஏன்னா அதை அவர் பயன்படுத்தி தான் நிறைய பேர் நம் நிமித்தம் உயர்த்தப்படுகிறார்கள். இட் சர்வ்ஸ் த பர்பஸ் ஆஃப் மெனி. நம்மளை கொண்டுதான் சிலர் ஐசுவரியவான்களாய் மாறுகிறார்கள். இன்னைக்கு நீங்க இந்த இடத்தை விட்டு போகும்போது தரித்திரம் என்ற சாபத்தை நீங்க உடைச்சுதான் போகணும். ஆமென். நீங்கள் எழுந்து தேவ பிரகாசத்தோடு சபைக்காக ஊழியத்திற்காக பிரகாசிக்கின்ற ஆத்துமாக்களாய் நீங்கள் வாழ்ந்திட வேண்டும். ஆமென். உங்களுடைய எதிர்காலம்,
உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம், உங்கள் செல்வத்தின் எதிர்காலம் நலமாய் இருக்க வேண்டுமானால் வாழ்க்கையில் வேகமாக, எப்படி ஏர்லியாக, சீக்கிரமாகவே நீங்க வாழ்க்கையை கட்டத் தொடங்கணும். இந்த சின்ன பிள்ளைங்கெல்லாம் கேட்குறீங்க பாருங்க, 10-15 வயசுலயே நீங்க உங்க வாழ்க்கையை கட்டத் தொடங்கணும். 40 வயசு வரையும் ஓடுற ஓட்டம் ஓடிட்டு ஆடின ஆட்டத்தை முடிச்சிட்டு கட்டுறதுக்குள்ள 50 வயசு ஆயிரும். ஸ்டார்ட் ஏர்லி, துவங்கணும். இன்னைக்கு இந்த கேட்கிற நிறைய பேர் குடும்பத்தில் நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு கேடகமா இருப்பார். இந்த செய்திக்கே தலைப்பு, அவர் கேடகமா இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க. ஆப்போசிட் போட்டுறேன், அவர் கேடகமா இல்லைன்னா நீங்க நல்லா இருக்க முடியாது. இதுதான் தலைப்பு. சங்கீதத்தின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரத்தின் 9வது வசனம், 59:9 of the book of Psalms. நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், நீங்கள் தமிழில் பார்த்துக் கொள்ளுங்கள். Because of his strength, அவருடைய பலத்தால், எல்லாரையும் கூட சொல்லுங்க, அவருடைய பலத்தால் will I wait upon thee, for God is my defense. இந்த வார்த்தை எல்லாரையும் கூட சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கேடகம். ஆமென். நல்லா சொல்லுங்க, சாப்பிட்ட மாதிரி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கேடகம். இன்னும் கொஞ்சம் சத்தமா எல்லாரும் சேர்ந்து, கர்த்தர் எனக்கு கேடகம். Because of his strength I will wait upon thee, God is my defense. 17வது வசனம் வரும்போது it says, unto thee O my strength, என் பெலனே உம்மை பாடுவேன். இப்படி சொல்றார், for God is my defense and the God of my mercy. மீண்டும் கையை உயர்த்தி என் கூட சொன்ன, கர்த்தர் எனக்கு கேடகம். இன்னைக்கு ஃபுல்லா நீங்க அதை சொல்லணுங்க. சொல்லி சொல்லி கர்த்தர் உங்க கேடகமா இருந்தார்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றிகரமாக தான் நடைபெறும். ஒன்றுமே உங்கள் வாழ்க்கையில் குறைவை காணாது. ஆமென். ஹல்லேலூயா. யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தின் 25வது வசனம் சொல்றார், யா தி ஆல்மைட்டி ஷால் பி thy defense. சர்வ வல்லவர் உங்களுக்கு கேடகமா இருப்பார். and thou shall have plenty of silver. தமிழ் எப்படி இருக்குது? அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் இருப்பார். இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? Almighty God will be your defense. சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கு கேடகமா இருப்பார். அவர் கேடகமா இருக்கும்போது you will have plenty of silver. சில்வர் இந்த இடத்துல மணின்னு போடலாம். ஆமென். என்னைக்கு கர்த்தர் உங்க குடும்பத்திற்கு, உங்க வாழ்க்கைக்கு, உங்களுக்கு கேடகமா இருக்காரோ மற்றதெல்லாம் செழுமையா தான் இருக்கும். எத்தனை பேர் அதை நம்பி என் கூட கையை வச்ச, கர்த்தர் எனக்கு கேடகம். ஆமென். இப்படி சொல்லலாம், when God is your defense you will have plenty. when God is your defense you will never lack anything. ஆமென். சோ இன்னைக்கு இப்படி சொல்ல போறேன், கர்த்தர் உங்களுக்கு கேடகமா இருப்பாரானால் உங்க களஞ்சியங்கள் நலமாகவே இருக்கும். உங்கள் களஞ்சியங்கள் ரெவென்யூ பெனிஃபிட்ஸை பார்த்துட்டே இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு கேடகமா இருப்பாரேயானால் உங்களுக்கு தயவின் மகத்துவங்களை கர்த்தர் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம், பிரசங்கி 7:12 இப்படி சொல்றார், for wisdom. இது வரைக்கும் கர்த்தர் எனக்கு கேடகம்னு சொன்னா படிச்சோம். எல்லாரும் கூட சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கேடகம். சொல்லும் போது இருக்கிற மாதிரி சொல்லுங்களேன், அவர் இருக்கிற மாதிரி சொல்லுங்களேன். நிறைய பேர் அவர் இல்லாத மாதிரி சொன்னீங்க. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கேடகம். இப்போ வாசிக்கிறோம் 12ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம். பிரசங்கி சொல்றார், ஞானி சொல்றார், wisdom is a defense. ஞானம் ஒரு கேடகம். ஆமென். ஞானம் ஒரு பாதுகாப்பு. and ஞானம் மட்டுமல்ல, money is a defense. ஞானமும் ஒரு கேடகம், செல்வமும் ஒரு கேடகம். தமிழ் என்ன இருக்கு? திரவியம். ஓகே, மணின்னு போட்டிருக்கேன் இங்கிலீஷ்ல. ஞானம் ஒரு கேடகம், செல்வம் ஒரு கேடகம். but the excellency of knowledge is that wisdom giveth life to them have it. இப்போ உங்களை கேட்கிறேன், உங்களுக்கு ஞானம் இருக்கா? யாருக்குமே இல்லை போல. ஓகே, அறிவு இருக்கா? ஞானம் இருக்கா? செல்வம் இருக்கா? இது ரெண்டு இருந்துச்சுன்னா அதுவே உங்க வாழ்க்கையை சீராக்கிடுமா. இன்னைக்கு 3 வார்த்தை நீங்க மறக்க கூடாது. 1, கர்த்தரனுக்கு கேடகம். 2, ஞானம் எனக்கு கேடகம். 3, செல்வமும் எனக்கு ஒரு கேடகம். இது 3ம் அமைஞ்சு உங்க குடும்பத்துல நின்றுட்டா நீங்க வாழ்ற உயரமே ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆமாவா இல்லைங்களா? நான் சொல்றதுக்கெல்லாம் சொல்ல, கர்த்தர் எனக்கு கேடகம், ஞானம் எனக்கு கேடகம், ஐஸ்வர்யமும் எனக்கு ஒரு கேடகம். ஆமென். wisdom, money and God. ஹல்லேலூயா. 9ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம், பிரசங்கி புஸ்தகம் 9:13. அவர் இப்படி சொல்றார், the wisdom have I seen also under the sun and it seemed great unto me. சூரியனுக்கு கீழே நான் ஞானத்தை பார்த்தேன். ஓ,
அது எனக்கு மிக சிறப்பாக, மேன்மையாக, வெற்றியாக தெரிந்தது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞானம் இருக்கு? இப்போ உங்களுக்கு ஒரு அறிவாற்றல் இருக்குன்னு வைங்களேன். எனக்கு இல்லாத ஒரு புத்தி பிரகாசம் உங்களுக்கு இருக்கு, எனக்கு இல்லாத ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த ஐடியாவை, அந்த ஞானத்தை, அந்த அறிவை நீங்க நிறைவாக மாற்றி இந்த பூமியில் உயர்ந்திட வேண்டுமானால் உங்களுக்கு என்ன தெரியுமா தேவை? அதை பேக் பண்ண, அதை சப்போர்ட் பண்ண செல்வம் தேவை. அறிவுள்ள நிறைய பேர், உங்களுக்கு ஒரு ஞானம் இருக்கு, ஆனா அந்த ஞானத்தை சப்போர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு, ஆனா அதை சப்போர்ட் பண்ற செல்வம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க கடைசி வரைக்கும் அறிவிருந்தும் ஏழையா தான் இருப்பீங்க. ஸோ 3 காரியம் உங்களுக்கு தேவை. 1, கர்த்தர் உங்களுக்கு கேடகமா இருக்கணும். 2, ஞானம் உங்களுக்கு இருக்கணும். அந்த ஞானத்தை சப்போர்ட் பண்ண செல்வத்தையும் கூட நீங்கள் உயர்த்தி கொண்டு வர உங்களுக்கு ஞானமும் விவேகமும் இருக்க வேண்டும். ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லிடுங்க. ஏன் சிலர் தரித்திரலா இருக்கிறார்கள் என்பதை வேதத்தில் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது வேதம் பல காரியங்களை சொல்லுது. வை பாவர்ட்டி? ஏன் தரித்திரம்? வாட் ஆர் த காசஸ்? நம்பர் 1, சிலர் சும்மாவே பேசிட்டு தான் இருப்பாங்க. சும்மா பேசுறவங்க கடைசி வரைக்கும் ஏழையா தான் இருப்பாங்களாம். நான் சொல்லவில்லை, பைபிள் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14:23 இப்படி சொல்றோம். இன் ஆல் லேபர் தேர் இஸ் ப்ராஃபிட், ஆல் ஹார்ட் ஒர்க் பிரிங்ஸ் ப்ராஃபிட், டாக் ஆஃப் த லிப்ஸ் டெண்டத் ஒன்லி டு பாவர்ட்டி, only to penury. amen. so only to poverty. இப்படி சொல்றாங்க. யார் உழைக்கிறாங்களோ கடினமா, உழைப்புக்கு என்ன இருக்கு? பலன் உண்டு. இன்னொரு வாட்டி அதுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. உழைப்புக்கு பலன் உண்டு. சும்மா பேசிட்டே இருக்கிறவனுக்கு தரித்திரம் நிச்சயமா. பக்கம் நான் சும்மா பேசுறாள் கிடையாதுங்க. நான் ஒன்னு கேட்டாலும், நான் ஒன்னு நினைச்சாலும் அதை செஞ்சு முடிக்கிறவனா இருப்பேன். சாதிக்கிறவங்க யாரா இருப்பீங்க இந்த சர்ச்சில் அப்படின்னு நினைச்சேன். நீதிமொழிகள் 12:27 இப்படி சொல்லுகிறது. The slothful man roasteth not that which he took in his hunting, but the substance of the diligent man is precious. ஒருத்தன் வேட்டைக்கு போறானா, வேட்டைக்கு போய் ஏதோ ஒன்று அடிச்சுட்டு வந்திருக்கான், ஆனா கொண்டு வந்தோம் அதை சமைக்காம சோம்பேறியா இருக்கிறவன் வேட்டையாடிதான் என்ன பிரயோஜனம்? ஆனா வேட்டையாடியும் அதன் மேல் அவன் கரிசனை உள்ளவனா இருந்தால் அவன் வாழ்க்கையில உயர்ந்திருப்பானாம். பக்க சொல்ல, நான் சும்மா பேசுறவன் இல்லைங்க, நான் செயல்படுகிறவன். தட்டி சொல்லுங்க, எழுப்பி சொல்லுங்க. ஆமென். சிலர் பாத்தீங்களா, வெறும் பாத்திரம், சத்தம் தான் பெருசு, கூத்து தான் பெருசு. சத்தம் பெருசா இருந்தா போதாது, செயல் பெருசா இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க நினைக்கிற ப்ராஃபிட்ட, நீங்க நினைக்கிற பெனிஃபிட்ட, நீங்க நினைக்கிற உயரத்தை ஜெனரேட் பண்ணணும்னா, உங்களுக்கு தேவையான உயர்வு வரணும்னா, நீங்க எதிர்பார்க்கிற செழிமை வரணும்னா, நீங்க சோம்பேறியா வரும் வாயால் பேசுகிறவர்களா இருக்கக்கூடாது. நீங்கள் செயலாக்கத்தில் இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். நான் வேலை செய்வேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆமேன். வேலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். ஒன்றை கேட்கிறோம், ஒரு வார்த்தையை கேட்கிறோம், அது கேட்ட பின்னாடியும் கேட்டுட்டு தெரியாத மாதிரி 10 வருஷம் வாழ்ந்தீங்கன்னா நீங்க ஜெயிக்க போறதில்ல. நீ வேட்டைக்கு போனாலும், உங்களுக்கு வார்த்தையை தந்தாலும், நீங்க ஒன்றை கேட்டாலும் அதை ஞானத்தோடு செயலாக்குகிறவர்களா இருந்தால் தரித்திரம் உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கிரும். ஒரு அல்லேலூயா மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு தெரியும், வேத உலகத்தில் ஒரு தத்துவம் இருக்கு. இட்ஸ் கால் தி ஈக்குவலைசேஷன் ஆஃப் ட்ரூத். ஒருவேளை இந்த கம்பெனிலாம் இருக்கிறவங்க தெரியும், எல்ஜிலலாம். இன்னைக்கு இந்தியாவில் சொர்க்காப்பாளையத்தில் எனக்கு ஒரு ஐடியா வருதுன்னா, அதே ஐடியா ஜப்பான்ல ஒருத்தனுக்கு வருது, அதே ஐடியா மலேசியாவில் ஒருத்தனுக்கு வருது, அதே ஐடியா இஸ்ரேல ஒருத்தனுக்கு வருது. ஆனா அந்த ஐடியாவை எனக்கும் அவங்களுக்கும் நிறைய பேருக்கு பல நாட்டுகள் ஒரே சீசன்ல வருது. ஆனா எல்லாராலும் அதை செயலாக்கத்தில் கொண்டு வர முடியவில்லை. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஐடியாவை பேக் பண்ற செல்வம் அவங்களுக்கு இல்லை. ஆனா சிலருக்கு ஐடியாவும் வருது, அதை பேக் பண்ற செல்வமும் இருப்பதனால் கர்த்தர் அவங்கள வாழ்க்கையில உயர்த்திறார். அறிவும் வேணும், செல்வமும் வேணும்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சும்மா பேசுறவங்க யாரும் வாழ்க்கையில முன்னேறின வரலாறே கிடையாது. நீங்க செயலாக்கத்தில் வரணும். நம்பர் 2, குறைவு, லேக். குறைவு இருக்கனால தான் தரித்திரம் வாழ்க்கையில் ஏற்படுகிறது. நீதிமொழிகள் 10:15 இப்படி சொல்கிறார். The rich man's wealth is a strong city, but the destruction of the poor is their poverty. ஒரு ஏழையின் அழிவே அவனுடைய தரித்திரம் தானா, குறைவு இல்ல.
எனக்கு ஒரு உதவி நீங்க செய்யணும். பக்கம் சொல்ல இல்லை என்றால் நீ இருக்காதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப பார்த்தாலும் குறை, எவ்வளவு சம்பாரிச்சாலும் குறை, 50 வருஷம் வேலை செஞ்சாலும் குறை. இன்னைக்கு நாங்க அந்த மாதிரி இருக்க மாட்டோங்க. குறை இனி எங்க குடும்பத்துல இருக்காதுன்னு சிங்க குட்டிகள் கூட தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிற எங்கள் வாழ் குறையே இல்லைன்னு சொல்றவங்க, எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு சம்பாரிச்சாலும் குறை குறை குறை, நீ கடைசி வரையும் தரித்திரம் உன்னை கொன்னுடும். தைரியமா இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு குறையே இல்லை. ஆமென். ஒரு வெல்தி மேன், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்களும் நானும் தாங்க முட்டைக்கு என்ன விலைன்னு கேட்கிறோம். ஆமென். 1/4 கிலோ தக்காளி வாங்குறதுக்கு அது 3 கடையில் விலை கேட்கிறோம். செல்வந்தர்கள் இன்னைக்கு முட்டைக்கு என்ன விலைன்னு கேட்க வேண்டிய அவசியம். அது 10 ரூபா இருந்தாலும் வாங்குறான், 15 ரூபா இருக்கீங்களா யாராவது? 20 இருந்தாலும் வாங்குறான். நாளைக்கு 100 ரூபா ஒரு முட்டைனா கூட கண்ணை மூடி வாங்கிட்டு போறான். ஏன்னா அவனுக்கு என்ன இருக்கு? செல்வம் இருக்கு. நீங்களும் நானும் தான் குறையில வாழ்ந்து இது என்ன விலை அது என்ன வாங்கிப்பான். கடைசியில எங்களை கொசூர்ல ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு, ஏன்னா குறையில வாழுகிறோம். நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், அந்த குறை என்றது ஆமேன்லாம் நீங்களே வச்சுக்கோங்களேன். உங்க ஆமேனை விட நல்லா தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன் நினைக்கிறேன். இப்படி சொல்லட்டுங்களா, உங்க சம்பளம் ஒரு வருஷத்துக்கு, ஒரு ஏழை குடும்பம் அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு சம்பளம் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபான்னு வச்சுங்களேன். எவ்வளோங்க அது சொல்றதுக்கு? அவ்வளோ கஷ்டம் வாயில. அவங்க 1 லட்சமா பார்த்து ஓகே, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 1 லட்சம். அந்த 1 லட்சம் என்றதுல இருக்கிற ஜீரோல 1 ஜீரோ சேர்த்தாலே அந்த 1 லட்சம் அவ்வளோ பவர் இருக்குங்க பணத்திற்கு. அதுக்காக செல்வத்தை நாடி அங்கேயும் இங்கும் ஓடி ஊரை ஏமாத்தி வாழணும்னு நான் சொல்லலை. ஆனால் குறையில்லாதவர்களாய் நீங்க வாழணும், தரித்திரத்தை நீங்க ஜெயிக்கணும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? நம்பர் 3, 3வது தரித்திரத்திற்கு காரணம் விதைக்காதவர்கள். ஆமென். எத்தனை பேர் விதைக்கும் இருதயம் உள்ளவர்கள்? 10 ரூபா என்கிட்ட இருந்தா 1 ரூபாவாத நான் யாருக்காவது கொடுத்துருவேன். சபைக்கு அமைதி நிலவுதுங்க. அப்படி சொன்ன உடனே இந்த பணத்தை பத்தி பேசினதாங்க பிரச்சனையே வருது. அதனால நாங்க பேசுறதே இல்லை. ஆமென். ரிஃப்யூசிங் டு சோ, விதைப்பதற்கு தயங்குகிறவர்கள். ரிஃப்யூசிங் டு பி ஜெனரஸ். நீதிமொழிகள் 11:24 நம்ம எல்லாருக்கும் தெரியும். வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு, ஆனால் எவ்வளவு பிசுங்கித்தனம் செய்தும் தரித்திரம் அவனை விட்டு நீங்குவதே இல்லையாம். எத்தனை பேர் வாரி இறைக்கணும்? அதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நீ போய் நடு ரோட்டில் உட்காரணும் சொல்ல. அதனால தயவை கையாளுகிற ஞானம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நம்ம என்னைக்குமே கொடுக்கிற ஒரு ஜாதிங்க நம்ம சர்ச்சு. நம்ம சபை எப்போ யார் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு ஒரு உதவிக்காரன் நீட்டிட்டு தான் இருக்கிறோம். அதுக்குன்னு எல்லாமே நம்ம செய்ய முடியாது, ஏன்னா அவ்வளோ செல்வம் நம்ம கிட்ட இல்லை. ஆனால் நம்முடைய திராணிக்கு ஏற்ற யாருக்கு உதவி செய்யணுமோ நம்ம செய்யணும். செய்வீர்களா? கொடுக்கிற இருதயம் இருந்தா தரித்திரம் போயிருமா அப்படின்னு நான் சொல்ல, பைபிள் சொல்லுகிறது. ஆமென். சில ரொம்ப டைட், ஓவர் டைட். ஆமென். டைட்டா இருங்க, ஓவர் டைட்டா இருக்கக்கூடாது. தேவையானதை களஞ்சியத்தில் சேர்த்துட்டு மிச்சமானதை வாரி இறைத்து ஏழைகளுக்கு, ஊழியத்திற்கு, ராஜ்யத்திற்கு நீங்கள் கொடுத்தாலே தரித்திரத்தை உங்க குடும்பத்தில் கர்த்தர் உடைப்பாருங்க. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் எங்களுக்கு கொடுத்த பழக்கமே இல்லை பாஸ்டர். எங்களை வாங்கி தான் பழக்கம். அதை நீங்க மாத்திட்டு நாங்க கொடுக்கிற ஜாதியாய் நீங்கள் மாறணும். நம்பர் 4, நேரம் நமக்கு போது, நான் விரைந்து போறேன். நம்பர் 4, ஆமென். நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில ஒரு சோம்பலிலையும் சோர்விலையுமே காலங்கள் கடந்து போவதனால் வெளிப்பாடு அற்றவர்களாய் வாழ்கிறீர்கள். ஆமென். நீதிமொழிகள் 20:13 நினைக்கிறேன், 20:13. டோன்ட் லவ் ஸ்லீப். இதுக்கு எல்லாரும் எனக்கு ஒரு ஆமீன் சொல்லியே ஆக வேணும். வீட்டில் தூங்குறது, வர்ற வழியில் ஆட்டோவில் தூங்குறது, சர்ச்சில் வந்ததுக்கு அப்புறம் சர்ச்சிலையும் ஒரு 6 மணி நேரம் தூங்குறது. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? தரித்திரம் உங்க குடும்பத்தை விட்டு நீங்கணும்னா இப்படி சொல்ல, லவ் நாட் ஸ்லீப். தூக்கத்தை நேசிக்காத. தூங்க வேணான்னு சொன்னாரா? சொல்லல. தூக்கத்தை விரும்பாதன்றார். தூங்குங்க, 5 ஹவர் தூங்குங்க. ஒரு வயசுக்கேத்த, உங்க உடலுக்கேத்த, கலை உழைப்புக்கேற்ற உறக்கம் உங்களுக்கு தேவை. அதுக்குன்னு நைட் 9 மணி தூங்கிட்டு அடுத்த நாள் 12 மணி வரையும் தூங்குறியா? தரித்திரம் இல்ல உனக்கு. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? லவ் நாட் ஸ்லீப் லெஸ்ட் thou come to poverty. அழகா சொல்றார் ஞானி. நீ
தூக்கத்தை விரும்பினா தரித்திரம் உன்னை விட்டு விலகாது. அடுத்த வசனம் கவனிங்க. ஓப்பன் த ஐஸ். தூக்கத்தையும் கண்கள் திறப்பதையும் கனெக்ட் பண்றார். நீ தூங்கணும், ஆனா உன் கண்ணு, அதுக்கு கண்ணு திறந்து தூங்கினா நைட்ல பேய் நினைச்சிட போறாங்க. உன்னுடைய மனக்கண்ணு திறந்து இருக்கணும். and thou shall be satisfied with bread. அந்த வார்த்தைக்கு என்ன தெரியுமா ஆழமான அர்த்தம்? தூக்கத்தை விரும்பாம வெளிப்பாடின் கண்கள் விழிப்பா இருந்தா உன்னுடைய வாழ்க்கையில நிறைவு குறையாதுன்றார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ரெவலேஷன் இல்ல, வெளிப்பாடு இல்ல. எத்தனை பேருக்கு தெரியும் நம் வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் ராத்திரி நேரங்களில் தூங்கும் போது கர்த்தர் பல வெளிப்பாடுகளை கொடுத்தார். ஆமென். கர்த்தரோடு பேசின வேத புத்தகத்தின் பரிசுத்தவான்களை பாருங்கள். ஆபிரகாம் நட்சத்திரங்களை பார்த்தார். கர்த்தர் சொன்னார், ஆகாயத்து நட்சத்திரங்களை பார் என்று கர்த்தர் இரவு நேரத்தில் சந்தித்தார். தானியேலை கர்த்தர் ராத்திரியில் நித்திரையில் சந்தித்தார். ஆமென். யோசேப்புக்கு phenomenal dreams, வாழ்க்கையின் பல ஆண்டுகள் உள்ள தரிசனத்தின் கனவுகளை தன் தூக்கத்தில் கனவில் கர்த்தர் கொடுத்தார். ஜேக்கப் இரவெல்லாம் போராடுகிறான், மனிதனோடு போராடுகிறான், தேவனோடு போராடுகிறான். he had a revelation with God. வாழ்க்கையில உயரணும், செழுமை பூத்து வாழணும்னா தூக்கத்தை விரும்பக்கூடாது, தூங்க வேண்டும். ஆனா தூங்க அளவிற்கு தூங்கிட்டு மற்ற நேரங்களில் வெளிப்பாட்டின் விழிப்புள்ளவர்களாய் இருக்கீங்களா? நீங்க ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க தூங்கக்கூடாது, குடும்பம் தூங்கக்கூடாது, உங்க சந்ததி தூங்கக்கூடாது, ஏன் ஒரு அரசாங்கம் கூட தூங்கக்கூடாது. தூங்குற நிறைய அரசாங்கம். ஆமென். எல்லா நாடுகளும் சொல்ற, பல நாடுகள் அது நிமித்தம் தானே ஏழ்மையும் ஏளனமும் அந்த நாடுகளுக்கு வருகிறது. பக்க சொன்ன அளவுக்கு தாங்க தூங்குவேன்னு. எனக்கு ஒரு உதவி நீங்க செய்வீங்கன்னு நினைக்க பக்கத்தில் இனி ஒரு நாளும் சர்ச்சில் தூங்கவே மாட்டேன். ஒரு அம்மா சொல்றது எனக்கு ஆவியில தெரியுது, நான் கண்ணை திறந்தே தூங்குவேனே அப்படின்னு. ஓகே. அஞ்சாவது தரித்திரத்திற்கு காரணம் ஒழுங்கின்மை. ஒன் மோர் டைம். தரித்திரத்திற்கு காரணம் இன்டிசிப்ளின். 23:21 நீதிமொழிகள் சொல்லுகிறது, for the drunkard, குடிக்காரனும் சாப்பாட்டு பிரியனும் தரித்திரத்துக்கு வருவான். சுபாவத்தில் தன்மை உள்ளவர்கள் தான் இந்த உலகத்தில் உயர முடியும் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். and the drowsiness has clothed the man with rags. அப்படிப்பட்ட சுபாவ தன்மைகளில் ஒழுங்கில்லாமல் வாழுகிறவர்கள், ஒழுங்கின்மையில் வாழுகிறவர்கள் ஒரு நாளும் வாழ்க்கையில் உயர்ந்த வரலாறே. தப்பு தவறு எல்லாரும் செய்வோங்க, ஆனா தவறுகளை திருத்தி திருத்தி ஒழுங்குக்குள் உங்கள் வாழ்க்கை வந்தால்தான் செல்வ மகத்துவத்தில் நீங்கள் நிலைக்க முடியும். ஏன் ஒரு ஆமென்லாம் யாரும் சொல்ல மாட்டீங்க? ஆராய்ச்சி சொல்லுகிறது, இந்த பூமியில் இந்த உலகத்தில் உயர்ந்த செல்வந்தர்கள் உயர்ந்ததுக்கு காரணம் ரெஜிமெண்டல் ஷெட்யூல். ஆமென். டைட் ஷெட்யூல் இருப்பாங்களாம். ஒரு நாள் தான் அவங்களுக்கு லைட்டா இளைப்பாறுதல், மற்ற எல்லா நேரத்திலும் ஸ்டெப் பை ஸ்டெப் மணி நேரங்களை கணக்கு போட்டு செயல்படுகின்ற ஒரு டஃப் ஷெட்யூல் இருந்தவங்க தான் உயர்ந்திருக்காங்க. அப்படியே எழுந்து அப்படியே போற வழியில எவனையா பார்த்துட்டு, வந்த வழியில வர்றவனை பார்த்துட்டு, போன வழியில போறவளை பார்த்துட்டு, நீ வாழ்க்கையில ஒரு அளவுக்கு மேல உயர போறது கிடையாது. உன்னை கடவுள் பயன்படுத்தவும் முடியாது. செழுமையின் சில உயரங்கள் வர வேண்டுமானால் ஒழுங்கின்மை உங்களை விட்டு போயிடணும். ஷெட்யூலை கிரியேட் பண்ணணும். மண்டே டு சாட்டர்டே ஒரு நிமிஷம் வீணாக்காமல் செயல்படுகின்ற ஒரு ஆப்ஜெக்டிவ் வேணும், ஒரு நோக்கம் வேணும். வாழ்க்கையில் சில யுக்திகள் வேணும், சில தந்திர உபாயங்கள் வேணும். சும்மாலாம் வாழ்க்கையில் உயர்ந்துட முடியாது. பாஸ்டர், நான் 24 மணி நேரம் ஜெபிக்கிறேன் பாஸ்டர். நீ ஜெபிச்சும் உருப்படாத எவ்வளோ விசுவாசிகள் எனக்கு தெரியும். ஜெபம் மட்டும் போதாது, ஜெபிக்கணும் இல்லைன்னு நான் சொல்லலை. நான் ஜெபிச்சா மட்டும் போதாது. தேவ தயவு, தேவன் கேடகம், அந்த ஞானத்தை சமாளிக்கிற அறிவாற்றல், அந்த அறிவாற்றலை பேக் பண்ற செல்வ நிறைவை உயர்த்திட்டு வரலனா நீ நிலைக்க முடியாது. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்க பாஸ்டர், நல்லதான் பேசுறேன்னு சொல்றவங்க மட்டும். ஆப்ஜெக்டிவ் இருக்கணும், ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கணும், டாக்டிக்ஸ் இருக்கணும், ஹைலி டிசிப்ளின்டா இருக்கணும். ஆமென். 6:30 மணி சர்வீஸ்க்கு 9:30 மணிக்கு வர்றவங்கலாம் இருக்காங்க பக்கத்து தெருவில் இருந்து. You can't be like that. You got to follow a regimental schedule. ஒழுங்கின்மை, டிசிப்ளின். தரித்திரத்திற்கு காரணம் நோ விஷன்,
தரிசனம் இல்லாதவர்கள். உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 28:19 சொல்றார், he that tilleth his land shall have plenty of bread. தன் நிலத்தை உழுகிறவனுக்கு ஆகாரம் நிறைய இருக்குமாம். but he that followeth after vain persons, வேண்டாதவன் பின்னாடி போறவனுக்கு தரித்திரம் கண்டிப்பா இருக்குமா. ஒரே ஒரு கேள்வி, வேண்டாதவனுக்கும் உனக்கு என்னங்க சாவகாசம்? வெயின் பர்சன்னா அவனுக்கு எந்த நோக்கமும் இல்லையா. காலையிலேருந்து நைட் வரையும் கடையில் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்பான். நீ அந்த குரூப்ல சேர்ற, கண்டிப்பா சொல்றேன், வீட்டில் இருக்கிற சோறு பானை காலி ஆயிரும். தரிசனம் உள்ளவன் கூட தான் நீ சேரணும். தரிசனம் இல்லாதவன் ஓரமாவே தரித்திரம் நீங்கிரும். ஒரு சொல்ல மாட்டீங்களா? மியூசிக்கா இருக்கட்டும், பிரசங்கமா இருக்கட்டும், கேக்கு செஞ்சு விற்கிறியோ எனக்கு தெரியாது, ஆமேன், அல்லது ஏதோ வியாபாரம் பண்றீங்களோ எனக்கு தெரியாது, நீங்க ஃபாலோ பண்றவர்கள் வீணானவர்களா இருக்கக்கூடாது, நிறைவுள்ளவர்களா இருக்கணும், ஞானம் உள்ளவர்களா இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை பின்பற்றினால்தான் உங்க வாழ்க்கையும் சீரடையும். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். 7வது ரொம்ப முக்கியமான ஒன்று, நான் சொல்லவில்லை, பைபிள் சொன்னதனால யாரும் கோச்சிக்கூடாது. நீதிமொழிகள் 28:22 தரித்திரத்திற்கு 7வது காரணத்தை சொல்லுகிறேன். he that hasteth to be rich hath an evil eye and considereth not that poverty shall come upon him. எதுவும் உழைக்காம, நல்லா என்ன பாருங்க, எழுதுறது கூட நிறுத்திட்டு என்ன முறைச்சு பாருங்க, எதுவும் உழைக்காம, உடம்பு நோகாம, மைண்டுக்கு வேலை இல்லாம, எந்த கஷ்டம் இல்லாம, குறுக்கு வழியில 2 நாள்ல பணக்காரன் அவனை நினைக்கிற பாருங்க, அவன் கண்டிப்பா ஏழை ஆயிரும். சிலர் தட்டிட்டு சிலர் கேட்காத மாதிரி உட்காண்டிங்க பாருங்க. பாஸ்டர், நாங்க கேள்விப்பட்டோம் பாஸ்டர், ஏதோ ஒரு புது திட்டம் வந்திருக்காம் பாஸ்டர், அந்த திட்டத்துல 50,000 ரூபாய் கொடுத்தா 50 லட்சம் கொடுக்கறாங்களா பாஸ்டர். 1 ரூபா கிடைக்காது, மிச்சம் 50,000 ரூபாய் காலி ஆயிருமே தவிர. என்கிட்ட நிறைய மோதி இருக்காங்க, என்கிட்ட 5 பைசா கூட வாங்க மாட்டான். ஏழைக்கு 5,000 ரூபாய் கொடுத்துருவேன். ஆனா இப்படி ஏமாத்துறவனுக்கு 50,000 ரூபாய் கொடுத்து நான் இதுவரைக்கும் பணக்காரன் அவன் நினைச்சதே கிடையாது. You can never become rich in shortcut. குறுக்கு வழியில நம்ம யாருமே செல்வந்தராகவே முடியாதபடி. ஆனாலும் அவர்கள் நிலைச்சிருந்த வரலாறு இல்ல. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? க்ளோரி ஸ்கீம், க்ளோரி இல்லாத ஸ்கீம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இங்க சிலர் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. அன்பா 50,000 கொடுத்தால் 5 வருஷத்தில் 50 லட்சம். நம்மால் நினைச்சா 50 லட்சம் வாங்கி வீடு கட்டிலான்னு, 50ம் போச்சு, எல்லாம் போச்சு. You can do that. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் பொறுமையோடு இருந்து உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க. மீண்டும் 3 கொண்டு வரேன், உங்க மைண்ட்ல அதை கொண்டு வைங்க. கர்த்தர் எனக்கு கேடகம், கர்த்தருடைய தயவை கையாளுற ஞானம், அந்த தயவை, அந்த தேவன் தந்த காருண்யத்தை, தேவன் தந்த அறிவாற்றலை கையாளுகிற, அதை முன்னேற்றுகிற செல்வத்தின் நிறைவு. இது 3ம் இணைந்தால் தான் நீங்க வாழ்க்கையில் உயர்ந்திட முடியும். நீங்க ஏழையா இன்னைக்கு இருக்கலாங்க, ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் நல்ல ஒழுங்கின்மையோடு கூட உழைத்தவர்களாய் இந்த பூமியில் நீங்கள் கையின் பிரயாசத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதியாய் ஆவடியில் விளங்குவீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோ கர்த்தர் தான் எனக்கு அடைக்கலம். 22-25 யோபு வாசனம் திரும்ப ஒரு வாட்டி வாசித்துருவோம். Yeah, the Almighty shall be thy defense. சர்வ வல்லவர் உங்களுக்கு ஒரு கேடயம் என்றால் உங்களுக்கு நிறைய plenty of silver இருக்குமாம். யோபு சொல்றார். இனி நீங்க என்ன கவனிக்கணும், வேகமா முடிச்சிடுறேன் சடன்னு. யோபு சொல்றாரு, தன் வாழ்க்கையில நல்லா இருந்தார் யோபு. உங்களுக்கு தெரியும், சீமான் ஊஸ் தேசத்திலே பணக்காரர், எல்லாம் இருந்துச்சு, ஆடு மாடி கோழு பண்ணி. அவருடைய பேலன்ஸ் ஷீட்டையே யோபின் புஸ்தகம் கொடுக்கிறது. அசெட், அவருக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருந்தது, சொத்து விவரங்கள் எல்லாம் அந்த புத்தகத்தில் வரிசையாக எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒரு நாள் பரலோகத்தில் நடக்கிற கவுன்சில் மீட்டிங்குக்கு சாத்தான் போகிறான். கர்த்தர் கேட்டார், அவருக்கு தெரிஞ்சிச்சு ஊர் சுத்திட்டு வரும்போது இவரை தான் பார்த்துட்டு வந்திருக்கான், என் தாசனாகி யோபை கவனம் வைத்தாயோ என்று கேட்டார். சாத்தான் சொன்ன, ஆமா நான் அவனை கவனம் வச்சேன், அவன் நல்லா இருக்கான், வெரி ரிச், ஹெல்த்தி, ஆமேன், பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, செல்வம் நல்லா இருக்கு, வியாபாரம் நல்லா இருக்கு, குடும்பம் நல்லா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கிறான். நான் அவனை தொட பார்க்கிறேன், கவனிக்கணும், நான் அவனை தொட பார்க்கிறேன், அவன் செல்வத்தை தொட பார்க்கிறேன், அவன் சர்ரத்தை தொட பார்க்கிறேன், அவன் பிள்ளைகளை தொட பார்க்கிறேன்,
அவன் சொத்துக்களை தொட பார்க்கிறேன், எனக்கு எலக்ட்ரிக் ஷாக்கு தான் கிடைக்குது, என்னால் அவனை தொட முடியல. ஏன்னா நீர் அவனுக்கு ஒரு கேடகமா இருக்கிறீர். நான் இன்னைக்கு எதை இணைக்கிறேன்? கேடகத்தையும் ஞானத்தையும் செல்வத்தையும் இணைத்து பேசுகிறேன். உங்களுக்கு என்னைக்கு கர்த்தர் கேடகமா இருக்கிறாரோ, உங்களை எந்த சாத்தான் தொட நினைச்சாலும் அது அவனுக்கு ஒரு ஷாக்காக இருக்கும். கர்த்தர் ஒரு வேலியை மூடி வைக்கிறார், குடும்பத்தை சுற்றி, தன் வேலையை சுற்றி, ஆமேன், தன்னுடைய பிள்ளைகளை சுற்றி, தன் ஆடு மாடுகளை சுற்றி கர்த்தர் ஒரு வேலி, ஒரு கேடகத்தை மூடி வைக்கிறார். ஆமேன். ஜோபனுடைய அசெட்ஸ் நிறைய நாம சொன்னா நல்லா இருக்கும், பட் நேரத்தின் குறைவினால் விட்டு விடுகிறேன். ஒரு நாள் மிச்சம் நடந்ததெல்லாம் விடுகிறேன். கர்த்தர் சொல்றார், சரி நான் பர்மிஷன் தரேன், அந்த கேடகத்தை நான் அவனை மூடி இருக்கேனே, ஒரு கேடகம், ஒரு ஹெட்ஜ், ஒரு வேலி, அதை நான் கொஞ்சம் எடுத்துறேன்னு கர்த்தர் அந்த வேலியை எடுக்கிறார். நல்லா கவனிக்கணும். வேலி இருந்த வரைக்கும் யோபு செல்வந்தன் சீமான். வேலி உடைஞ்ச உடனே யோபு ஒன்றுமில்லாமல் ஆகிறான். கையை கொஞ்சம் என் பக்கமா நீட்டுங்களேன். அவர் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிற வரைக்கும் உங்களை எவருமே இறக்க முடியாது. ஆனா அவர் உங்களுக்கு கேடகமாய் என்னைக்கு இல்லையோ அன்னைக்கு தாழ வந்துருவீங்க. என் கூட சேர்ந்து கரங்களை மேல தட்டி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கேடகமா இருக்கிறார். சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. கேடகமா அவர் இருக்கிற வரைக்கும் செல்வம் வந்துட்டே இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கேடகம் போச்சுன்னா எல்லாமே போயிடும். ஆமென். சரீரம் கூட போயிட்டு யோபுக்கு. யோபு பின்பு துன்பப்படுகிறான். நிறைய ஆராய்ச்சிகள் உண்டு. 50வது வருஷம், 50 வருஷம் கஷ்டம், 50வது வருஷம் ஜூபிலி வருஷம் என்று பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. 50வது வருஷம் வந்தபோது யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தான். என்ன வேண்டுதல் செய்தான்? என் நண்பர்களுக்கும் நீர் கேடகமாயிரும். அவன் நண்பர்களுக்கு கேடகமாயிரும் என்று யோபு ஜெபித்த போது கர்த்தர் பரலோகத்தின் கேடகத்தை மீண்டும் யோபு மேல இறக்கினார். உடைச்ச வேலியை கட்டினார். மீண்டும் அவர் காருண்யத்தின் கேடகத்தால மூடினார். உங்கள் சொல்லக்குமா, முன்பு இருந்ததை காட்டிலும் செல்வம் வந்தது, ஆரோக்கியம் வந்தது, பிள்ளைகள். என் கூட கையை தட்டும்போது சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கேடகமாய் இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில் எல்லா நிலையிலும் உயர்ந்தே இருப்பேன். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. யோபுக்கு கேடகம் மீண்டும் வந்தபோது இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிறவங்க யாரும் அங்கெல்லாம் அசைஞ்செல்லாம் போயிடக்கூடாதுங்க. இது ரொம்ப முக்கியமான நாள். ஆனா இதை நான் லேசா விடுற மாதிரி எனக்கு தெரியல. அதனால என் கூட வாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு ராத்திரி உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு கேடயமாய் இருப்பாராக. உங்க 2 கரங்களை உயர்த்தும் போது உங்க பிள்ளைகளுக்காய் சொல்றேங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கேடயமாய் இருப்பாராக. இந்த நியூ லைஃப் சர்ச் விசுவாசிகளை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கேடயமாய் இருப்பாராக. வியாபாரத்தில் இருக்கிறவர்களாய் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கேடயமாய் இருப்பாராக. அவர் கேடயமாய் இருக்கிற வரைக்கும் உங்களை எவரும் இறக்கிவிட முடியாது. ஒருவேளை சொல்ல மாட்டீங்களா? whenever God trust you with his defense. இப்போ என்ன நல்லா என் பக்கமா பாருங்க. அவர் கேடகத்தால உங்களை நம்ப முடியுமா? என் புள்ள சம்பாதிக்கிறான், ஊழியம் செய்யறான், வேலை செய்யறான், என் கேடகம் அவனுக்கு தேவைன்னு கர்த்தர் உங்களை நினைக்கணும். நினைக்கும் அளவிற்கு நீங்க நடக்கணும். அந்த கேடகத்தை அவர் எடுக்கவே கூடாது. அது இருக்கிற வரைக்கும் ஞானமும் விவேகமும் செல்வமும் கேடகமும் ஒன்று நிற்கும் போது நீங்கள் உயரப்போகிற உயரங்கள் யார்தான் கிரகிக்க முடியும்? நம்பர் 1 ஜோப். நம்பர் 2 டேவிடுக்கு வருகிற ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். டேவிட் ஒரு கை நிறைய ஆட மேய்க்கிற ஒரு ஏழை தம்பி. தம்பின்னு அவரை சொன்னா அதை கோச்சிக்கு போறாங்க. தாவீது ராஜா ஒன்றும் இல்லைங்க. he meant nothing. குடும்பம் தன்னை ஒதுக்கி வைத்தது, ஏழ்மைதான் அவனுக்கு இருக்கின்றன. ஆனால் ஒரு யுத்தம் நடக்குது. பிலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் போராட்டம். சவுலுடைய அரமனைக்கு போகக்கூடிய வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி கர்த்தர் கொடுக்கிறார். பணம் இல்லை, பாதுகாப்பில்லை, சப்போர்ட் இல்லை, குடும்ப ஆதரவில்லை, எதுவுமே இல்லை. இருப்பதெல்லாம் தாவீதுக்கு கொஞ்சம் ஞானம் மட்டும்தான், சில திறமைகள், நல்ல ஞானம் அவனுக்கு இருக்கு. கோலியாத் என்று ஒருவன் நிற்கிறான். ஆமென். இங்க போறான், அங்க போய் நிற்கிறான். நிற்கும் போது முதல் கான்ட்ராக்ட் சைன் பண்றான். வியாபாரிங்களா ஆமென் சொல்வீங்கன்னு பார்த்து முதல் கான்ட்ராக்ட் டேவிட் சைன் பண்றான். என்ன கான்ட்ராக்ட்?
அந்த கான்ட்ராக்ட் கொடுத்ததை யார் தெரியுமா? கோலியாத். என்ன கான்ட்ராக்டுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்? இப்படி சொல்றான், இன்னைக்கு உன்னை நான் அடிச்சா என் ஆளுங்கள்லாம் உனக்கு அடிமையா இருப்பாங்க, என்ன நீ அடிச்சா எங்க ஆளுங்கள்லாம் உனக்கு. தாவீது சொன்னா, சூப்பர்ரா, இது கான்ட்ராக்ட்ல சூப்பர் கான்ட்ராக்ட். அட்ராடினார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இறங்கி போறான். ஆமேன். 5 கல்லை எடுத்த வரேன் நான் இன்னைக்கு. அந்த முதல் கான்ட்ராக்ட தாவீது லேசா எடுக்கலங்க. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அந்த கான்ட்ராக்ட சீரியஸா எடுத்துக்கிட்டான். நம்பர் 1. நம்பர் 2 கான்ட்ராக்ட், முதல் கான்ட்ராக்ட் கோலியாத்து கொடுத்தான், நான் சொல்லிட்டேன். 2வது கான்ட்ராக்ட் சவுல் கொடுத்தார். என்ன கான்ட்ராக்ட் சவுல் கொடுத்தார்? இவனை, இந்த கோலியாத்தை எவன் அடிச்சாலும், ஆமேன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னவென்றால், முதலாவது என் மகள் அவனுக்கு கட்டி வைப்பேன், சோஷியல் ஸ்ட்ராட் அவனை உயர்த்திடுவேன்றார். ராஜா பொண்ணை கட்டினா என்னங்க, ரொம்ப ஒரு மாதிரி பார்த்து சோஷியல் ஸ்டேட்டஸ்ல அவனை உயர்த்தி கான்ட்ராக்ட்ல வருது. 2, இந்த கோலியாத்தை யார் அடிக்கிறாங்களோ இவ்வளவு செல்வத்தை அவனுக்கு கொடுப்பேன். அப்படின்னா மிகப்பெரிய பணம், லேசாலாம் கொடுக்க மாட்டார் ராஜா, பெரிய பணம். 3, இந்த கோலியாத்தை அடிச்சா எந்த வரியும் கட்டாம இவ்வளவு ஏக்கர் நிலத்தை அவனுக்கு சொந்தமா கொடுத்துருவேன். தாவீது பார்த்தாண்டே, இந்த 2 கான்ட்ராக்டை நான் ஒழுங்கா நெகோசியேட் பண்ணாலே, இதை ஒழுங்கா நடத்தினாலே, இதை செய்ய வேண்டிய விதத்தில் நான் செஞ்சிட்டாலே எனக்கு என்னென்ன கிடைக்கும்? 1, அவனுங்க என் வீட்டு வேலைக்காரன் ஆயிடுவான். 2, எனக்கு ராஜாவின் மகள் கிடைக்கும். அதுக்குன்னு எங்கே போய் அவனை அடிச்சிட்டு இருக்காதீங்க, ஆழத்தை புரிஞ்சுக்கோங்க. 3, எனக்கு செல்வம் கிடைக்கும். 4, எனக்கு நிலங்கள் கிடைக்கும். இந்த கான்ட்ராக்டை நான் லேசா நினைக்க மாட்டேன். 2 கான்ட்ராக்டை நெகோசியேட் பண்ண இறங்கி போறான். ஆத்துக்கு போய் 5 கல்லை எடுத்துட்டு வந்தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த கவனையில வைத்துக் கொண்டு நிற்கிறான். ஐ எம் ரெடி டு நெகோசியேட் மை கான்ட்ராக்ட். ஆனா இங்க நடந்த பிரச்சனை நீங்க கவனிக்கணும், அதுதான் என் செய்தியின் விஷயம். ஆமென். இந்த கோலியாத், வாடா நம்ம 2 பேரும் அடிச்சுக்கலாம்னு சொல்லி இருந்தா பிரச்சனை இல்லைங்க. ஒருவேளை கோலியாத் இருக்கிற பலத்துக்கு தாவீதை சுருட்டி போட்டு மிதிச்சிருப்பான். ஆனா கோலியாத் பண்ண தப்பு என்ன தெரியுமா? அவன் சொன்னா, எங்கள் தேவர்களை கொண்டு நான் உன்னை சபிக்கிறேன்னா. எப்ப அந்த வார்த்தையை கோலியாத் விட்டானோ, அந்த பிரச்சனை இனி தாவீதின் பிரச்சனை அல்ல, அது கேடகத்தின் பிரச்சனை. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். தாவீது நெகோசியேட் பண்றான். ஆமேன். சவுல் அவர்களே, ராஜா அவர்களே, உனக்கு நான் கிண்ணறம் வாசித்தேன், உன் மேல இருந்து பேய் போச்சு, ஆனா நீ எனக்கு ஃபீஸ் கொடுக்கவே இல்லை, கன்சல்டேஷன் ஃபீ கிடைக்கல, என் கான்ட்ராக்ட்ல நீ எனக்கு கொடுக்கல. எங்க அப்பாவுக்கு ஜெஸ்ஸிக்கு சொல்றேன், உன் ஆடை நான் மேய்ச்சேன், எனக்கு நீ எந்த சம்பளமும் கொடுக்கல. உன் ஆடை கொல்றதுக்கு கரடி வந்துச்சு, உயிரை கொடுத்து நான் தப்ப வச்சேன், அன்னைக்கும் எனக்கு சம்பளம் கொடுக்கல. அப்புறம் ஓனாய் வந்துச்சு, அப்பயும் நான் சண்டை போட்டு புடுங்கினேன், அப்பயும் எனக்கு கொடுக்கல. அன்னைக்கெல்லாம் கிடைக்காத சம்பளத்தை நெக்ஸ்ட் நெகோசியேஷன் கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கிறேன். கோலியாத்து பண்ணதிலேயே பெரிய தப்பு என்ன தெரியுமா பண்ணா? அவன் சொன்னது, நான் உன்னை சபிக்கிறேன், எங்கள் தேவன் பெரியவர். அப்படியா? தாவீது சொன்னான், டேய் உனக்கு ஈட்டி தெரியும், உனக்கு கேடகம் தெரியும், ஆனா இப்போ ஒன்னு சொன்ன பார், தேவர்கள், அதுல நான் ரொம்ப தேறினவன். ஏன்னா எனக்கு ஒன்னு தெரியும், கர்த்தர் எனக்கு அடைக்கலாம், கர்த்தர் எனக்கு கோட்டை, அனுகூலமான துணை. யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் எனக்கு ஜீவனானவர், என் ஜீவனின் பலனானவர். அவ்வளவுதான். தாவீது சொன்னா, இப்ப யுத்தம் மாறுதுடே, இதுவரைக்கும் உனக்கும் எனக்கு ஒண்டி கொண்டி, இப்போ இத ஸ்பிரிச்சுவலா மாத்திட்ட. எப்ப நீ ஸ்பிரிச்சுவலா மாத்திட்டியோ, எனக்கு கேடகமா ஒருத்தர் வந்து நிக்கிறார் பாரு, எனக்கு உயர்வு, எல்லா கான்ட்ராக்டும் சக்சஸ்ஃபுல் ஆயிடும். எதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கேடகமா இருக்கிறாரோ, எதுவரைக்கும் ஞானம் உங்களுக்கு கேடகமா இருக்கிறதோ, எதுவரைக்கும் செல்வம் உங்களுக்கு ஒரு கேடகமா இருக்கிறதோ, உங்க வாழ்க்கையில நீங்கள் இறங்கவே முடியாது, செழுமை பூத்து தான் இருப்பீர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் தான் எனக்கு கேடகம்? பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் தான் எனக்கு கேடகம். அவ்வளவுதான். அந்த ஒரு கான்ட்ராக்ட், 2 கான்ட்ராக்ட்லயே 2 கான்ட்ராக்ட் சொல்ல ராமேஷ், 2 அடுத்த ராஜ்யத்தை நடத்தக்கூடிய செல்வம், வழிகள், செல்வாக்கு எல்லாம் வந்துச்சுங்க. நான் சொல்றது நிஜம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 3வது ஜேக்கப். போயிட்டே இருக்கலாம். இருக்கீங்களா? நல்லா இருக்கா? இன்னைக்கு ஜெபிக்கும் போது நீங்க பெற்றுக்கொள்வீங்களா? ஓகே, பார்க்கலாம். ஜேக்கப், ஷார்ட்டா சொல்லிடுறேன். அவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் வருது. அண்ணன் யாரோ, அண்ணன் பேர்னா
ஓகே, என்ன சொல்றான்னா, ஏய் எனக்கு நல்ல சூப் வச்சு கொடுறா, நான் என் ஜேஷ்ட பாக புத்திரத்தை. அவன் சில மடையனா இருப்பானு நினைக்கிறேன். பின்பு அவன் உயர்ந்தான் என்பதை நான் பேசியிருக்கேன். ஜேக்கப் பார்த்தான், இவனை மாதிரி மாங்காய் மடையை நான் பார்த்ததே. நீங்களா இருந்தா வச்சுங்களேன், நீங்க சகோதரிகள், நீங்க ரொம்ப அறிவுள்ளவங்க, நீங்க அப்படியே ஜேக்கப் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் டீல் சைன் பண்ணியிருந்தா நீங்க என்ன சொல்வீங்கன்னு நான் சொல்றேன். டேய், ஒருவேளை சாப்பாடு இல்லை, நான் சாவர வரைக்கும் சமைச்சு கொடுத்தினா என் தேஷ்டபாக புத்திரத்தை உனக்கு கொடுத்துக்கிற இருக்கீங்களாங்க. ஒருவேளை சாப்பாடுக்கு அவ்வளோ கொடுப்பாங்களே யாராவது? இவ்வளோ பெரிய மாங்காய் மடையனா இருப்பான். ஜேக்கப் கான்ட்ராக்டை சைன் பண்றான். டீல் முடிஞ்சிச்சு. அண்ணன் அப்படியே பசியில் சாப்பிட்டாரு, குடிச்சிட்டாரு. முடிச்சு திருப்பி 4 மணிக்கு பசி வந்த போது குடுறானார். அதெல்லாம் கிடையாது, எழுதி கொடுத்துறல, அவ்வளோதான். டீல் பண்ணும்போதே ஞானமாக பண்ணுங்க. சும்மா போகிறோம் வரவங்க கிட்ட எதையாவது பேசி எங்கேயாவது விட்டு அவங்க கடன் கொடுத்து இங்கே கடன் கொடுத்து அந்த ஹோட்டலை விட்டு இங்கே விட்டு எங்கேயா மாட்டி சாவாதீங்க. 5 ரூபா இருந்தா கூட நெகோஷியேட் பண்ணுறதுல ஞானம் உள்ளவங்களா இருங்க. ஒரு அழில சொல்ல மாட்டீங்கன்னே. காலங்கள் கடந்து போகுது. யாக்கோபுக்கு கர்த்தர் தயவை கொடுத்தார். யாக்கோபு ரொம்ப இளமையானவர். அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு தெரியும், லாபான் வீட்டுக்கு போறாரு. 21 வருஷம் போயிடுச்சுங்க. 21 இயர்ஸ். 7 வருஷம் முதல்ல லியால், அதுக்கப்புறம் ராகேல், அப்படின்னு 21 வருஷம் கடந்து போயிட்டு வாழ்க்கையில பல துன்பங்களை கண்டான். ஆனால் லஸ் என்ற இடத்துல வரும்போது ஒரு ஜெபத்தை பண்ணுகிறான் யாக்கோபு. கர்த்தாவே, நான் போகிற வழியில் நீர் என்னை ஆசீர்வதித்து என் வழிகளை வாய்க்க செய்தால், நீர் என்னை ஆசீர்வதித்தால், நான் திரும்ப வரும்போது எல்லாவற்றும் நான் உனக்கு என் பொருத்தனைகளை செலுத்துவேன் என்று அவன் சொல்லுகிறான். ஏன் தெரியுமாங்க? வாழ்க்கையில என்ன தயவு இருந்தாலும் என்ன அறிவு இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கேடகமா இருந்தாதான் உங்க பிரயாணங்கள் வெற்றியாக மாறும். ஆமென். அதுக்கப்புறம் லாபான் வீட்டுக்கு போறார். லாபான் சம்பளத்தை மாத்துறது, ஏமாத்துறது. அங்கேயும் கர்த்தர் அங்கே அற்புதம் செஞ்சு மாடுகள் மிருக ஜீவன்களின் DNA மாத்தி வரி வரியாக கர்த்தர் மாத்தி ஒரு வித்தியாசத்தை உருவாக்கினார். என் பக்கமா கொஞ்சம் கையை நீட்டும் போது சிலரை பார்த்து இன்னைக்கு ராத்திரி சொல்றாங்க, உன் அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் உனக்கு கேடயமா இருக்கும்போது உன் பெருக்கத்திற்கு ஏற்ற அனுகிரகங்களை உன் வாழ்வில் கட்டளையிடுவார் என்று உங்களை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சொல்லுங்களேன் ஒரு ஆமீன். சொல்ல மாட்டீங்களா? இப்ப லாபானை விட்டு போறாரு. லாபான் திரும்ப போறான். ஆமேன். பிரச்சனைகள் வருது. கர்த்தர் லாபானுடைய, கர்த்தர் கேடகம்னு சொல்ல வரேன், கர்த்தர் லாபானுடைய சொப்பனத்துல குதிச்சு, ஆமேன், உள்ள வந்து நின்று, சொப்பனத்துல வந்து நின்று சொன்னார், டேய் இங்க பார், அவன் மேல கையகிய வச்ச கொன்றுவன்ட்டார். என் பக்கம் கொஞ்சம் கையை நீட்டுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு கேடயமா இருக்கும் போது, உங்களை உயரத்துல தான் வைக்கணும்னு நினைக்கும் போது, நான் சொல்ல, உங்களை எவருமே எதையுமே அசைக்க முடியாதபடிக்கு தேவைப்பட்டால் சொப்பனத்தில் குதித்து உன் சத்துருக்களை அசைத்து நிறுத்தி உன்னை கர்த்தர் வாழ வைப்பார். நல்ல ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கப்புறம் யாக்கோபு ஒரே வருஷத்துல, எல்லாம் சொல்லுங்க ஒரே வருஷம். சொன்ன மூஞ்சிங்களா நல்லா சொல்ல மாட்டீங்க. பக்க ஒரே வருஷத்துல. அவ்வளோ வருஷத்துல முடியாததெல்லாம் அத்தனை பேர் நம்புறீங்க. கொரோனால போச்சு பாஸ், அதுல போச்சு பாஸ். இந்த ஜூலைல இருந்து அடுத்த ஜூலைக்குள்ள கொஞ்சம் ஜாக்கிரதையாய் கர்த்தரை தேடுகிற, உங்கள் வாழ்வில் பலத்த அற்புதங்களை செய்ய முடியும் என்று நம்புகிறவர்கள் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? God became his defense. முடிக்கவே ஆசைப்படுகிறேன். முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஜோசப், எல்லாரும் சொல்லுங்க ஜோசப். யாக்கோபின் மகன். அவர் தான் கடைசியா பிறக்கிறார். அதுக்கப்புறம் பெஞ்சமின் ஒருத்தர் பிறக்கிறார் ராகேலுக்கு. பெஞ்சமின் பிறக்கும் போது ராகேல் மரிச்சு விடுகிறாள். 12 புத்திரர்கள். நான் யோசித்து பாருங்களேன், இப்போ யாக்கோபு சொத்தை பிரிக்கிறாருன்னு வைங்களேன். இப்போ எங்கள் அண்ணன் நான் அப்படி நாங்கள் ஒரு 12 பேர் இருக்கோம்னா, அவர் தான் மூத்த பிள்ளைனா, அங்கேருந்து பிரித்து ஏன்ட்ட வரதுக்குள்ள பாதி சொத்து காலி ஆயிரும். அப்போ யோசேப்புக்கு என்ன கிடைக்கும்? எப்போ கிடைக்கும்? சின்ன பையன், 17 வயசு. ஆனால் இந்த ஜோசப் மேலே ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரிஞ்ச தகப்பன் மற்ற 11 பிள்ளைங்களுக்கு இல்லாத ஒரு காருண்யம், ஒரு தயவு, ஒரு ஞானம், ஒரு கேடகம் அவன் மேல இருக்கிறதுன்னு கண்டதுனால அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு பலவர்ண அங்கிய கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்தார்.
ஜோசப்புக்கு கொடுத்தார். ஆமென். ஜோசப் வளர்கிறான். உங்களுக்கு தெரியும், பல துன்பங்களை சகித்தார். எத்தனை பேருக்கு தெரியும், கர்த்தர் உங்க கேடகமாக என்னைக்கு மாறுறாரோ, உன்னை குழியில போட்டா கூட நீ சாவ மாட்ட. உன்னை எத்தனை போத்திஃபார் கவுத்தாலும் உன்னை முடிக்க முடியாது. எத்தனை சிறை உன்னை அடக்கி வைத்தாலும் நீ ஏழ்மைக்கு வர முடியாது. கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வருகிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவன் பேரை கெடுக்கிறாங்க, குழியில போடுறாங்க, சிறையில வைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் நடந்த பின்னாடி அந்த கேடகம் அவன் மேல இருந்ததுனால அவனை கொண்டு வந்து ஒரு நாள் எங்க நிக்க வைக்குதுங்க? ராஜரீக பரவோனின் அரமனையில் கொண்டு வந்து நிக்க வைக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்ற, நல்லா கேளுங்க, ஆழமா கேளுங்க. ஜோசப்புக்கு ஞானம் இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் அவங்க அப்பா ட்ரெஸ்ஸே கொடுத்தார். இவன் ஒரு வித்தியாசமானவன், உங்களை மாதிரி இல்லை என்று அவருக்கு தெரிஞ்சுதான் கொடுத்தாரு. போராமப்பட்டாங்க, கொல்ல நினைச்சாங்க, பேரை கெடுக்க நினைச்சாங்க. இதெல்லாம் முடிஞ்சு ஞானம் இருக்கு. ஆனா அந்த ஞானம் உயர முடியவில்லை. ஏன் முடியவில்லை? சிறையில் இருக்கிறான், போத்திஃபார் வீட்டில் இருக்கிறான், குழியில் இருக்கிறான், விற்கப்படுகிறான், ஏழையா இருக்கிறான், ட்ரெஸ் இல்லாம இருக்கிறான், 13 வருஷங்கள் ஏழ்மையில் இருக்கிறான். ஆனா அந்த ஞானமும் எகிப்தின் செல்வமும் சேர வேண்டிய நேரம் வந்த போது, எனக்கு தெரியாதுங்க, நீங்க புரிஞ்சா நீங்க ஆமென். உங்களுக்கு கொடுத்த அறிவாற்றலை சில செல்வத்தோடு கர்த்தர் கனெக்ட் பண்ணார் பாருங்க. ஓ, ராஜா அரண்மனையிலிருந்து யோசேப்பு ஞானத்தை சொல்றான். எகிப்தியெல்லாம் கலங்கி போயிட்டாங்க. செல்வமும் யோசேப்பு ஞானமும் கர்த்தர் கேடகமாயிருந்து மூன்றும் இணைந்து ஒரு இடத்தில் செயல்பட தொடங்கிய போது, கையை கொஞ்சம் உயர்த்துங்களே. வியாபாரத்தில் இருக்கீங்களோ, ஊழியத்தில் எனக்கு தெரியாதுங்க, தேவன் உங்கள் கேடகமாயிருக்க உங்கள் ஞானமும் செல்வ மகத்துவங்களும் இணையக்கூடிய ஒரு நேரத்தை கர்த்தர் வைப்பார். அந்த இணைப்பு வரும்போது நீங்க வச்சதுதான் சட்டம் என்ற உயரத்தில் கர்த்தர் உங்களை அழகு பார்ப்பார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஆமென். இந்த யோசேப்பு என்ன தெரியுமா பண்ணாருன்னு முடிச்சிடறேன், ஷார்ட்டா இருக்கீங்களா? இந்த யோசேப்பு என்ன தெரியுமா சொன்னாரு? 45:11 ஜெனசிஸ் 45:11 இப்படி சொல்றாரு, and there I will nourish thee and there are yet 5 years of famine. இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்குங்க அப்படின்றார் ஜோசப். யார்கிட்ட? சகோதரர்கிட்ட. 5 வருஷம் பஞ்சம் இருக்கு. lest thou and thy household and all that thou hast come to poverty. நீங்க தரித்திரத்தில் வரக்கூடாது. இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கு. அதனால நீங்க தரித்திரத்தில் இல்லாமல் இருக்கணும்னா உங்களை எங்க கோஷேன்ல, எகிப்துல உங்களுக்கு ஒரு இடத்தை தரேன், நீங்க அங்கேயே போய் தங்கிருங்க, அங்கே நான் உங்களை போஷிப்பேன்ட்டார் ஆண்டவருடைய. இப்ப நீங்க கவனிக்கணும், ஆண்டவருடைய உன்னத திட்டங்கள் பாருங்க. கோஷேன் இருக்கு, எகிப்து மிகப்பெரிய சாம்ராஜ்யம், செல்வ மகத்துவம். ஆனா பஞ்சம் வாட்டுது. பக்கத்துல பலஸ்தீனா இருக்கு. ஆமென். அங்கதான் இருந்தாங்க, கானான்ல. அங்க இருந்தா இங்க வராங்க. நீங்க அங்க போவாதீங்க, இங்கேயே இருங்கன்னு கர்த்தர் திட்டத்தை வைக்கிறாரு. ஏன்னா இந்த யாக்கோபின் 12 பிள்ளைகளில் யோசேப்பு, பென்யாமின், ஆமென், அதற்கு முன்னாடி இருக்கிற சந்ததிகள் முன் வரிசையில் யூதா இருக்கிறான். அந்த யூதா வம்சத்தில் தான் யார் பிறக்க வேண்டும்? இயேசு பிறக்க வேண்டும். தாவீது பிறக்க வேண்டும், பின்பு இயேசு பிறக்க வேண்டும். அதனால அந்த வம்சம் அழிஞ்சு விடக்கூடாது. அது பாதுகாக்கப்படணும், அது வளரணும், அது இஸ்ரவேல் என்ற ஒரு ஜாதியாக மாறணும், அது செல்வ மகத்துவத்தோடு மாறணும் என்று கர்த்தருடைய உன்னத திட்டம். இவங்க பலஸ்தீனால இருந்தா பலஸ்தீனாவுக்கு ஒரு ஜாதியை, ஒரு நாட்டுக்குள் இன்னொரு நாட்டை வளர்க்கக்கூடிய சக்தி பலஸ்தீனாவுக்கு இல்லை என்று தெரிந்த ஆண்டவர் யோசேப்பினுடைய வழிநடத்துதல், யோசேப்பை கொண்டு போய் எகிப்தில் வைத்து எகிப்து சாம்ராஜ்யத்தின் விரிவாக்கமான நிலத்தின் பரப்பில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுத்து 5 வருஷம் அங்கே தங்கீர் என்றார். அவங்க 5 வருஷமா தங்கினாங்க. நம்மால் அங்கேயே செட்டில் ஆயிட்டான். கர்த்தர் அவனை பெருக செய்து, ஆமென், பெருக செய்து பெருக செய்து பெருக செய்து பெருக செய்து ஒரு நாட்டுக்குள்ளேயே இன்னொரு நாட்டை கர்த்தர் உருவாக்கினார். இருக்கீங்களா? தேவ திட்டத்துல தான் இருக்கேன்னு சொல்றாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்பதான் என்னுடைய விஷயத்துக்கு ஒரே புள்ளியில முடிக்கிறேன். 430 வருஷம் ஆயிடுச்சு. 430 வருஷம் முடிஞ்ச போது கர்த்தர் சொல்றார், இந்த ஜனங்களுக்கு நான் கேடயமா இறங்க போறேனாரு. எகிப்துல இறங்குறாரு பாருங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மோசையை சந்திக்கிறார், மோசே போகிறார், கேடயமா இறங்குகிறார். என்னென்னமோ நடக்குதுங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஆனா என்ன தெரியுமாங்க? பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் புறப்பட்ட போது இஸ்ரவேலின் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர் ஒருவரும் இல்லை. அவர்கள் பொன்னோடும் வெள்ளியோடும், நல்ல ஆமென் சொல்ல, ஒரே ராத்திரியில கேடகம் வந்த உடனே
430 வருஷம் சம்பாதிச்ச எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்தாருங்க. நான் அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இஸ்ரவேல் என்ற நாடையும் உருவாக்கி யூதா என்ற வம்சத்தையும் பாதுகாத்து அந்த வம்சத்தில் தாவீதை கொண்டு வந்து இயேசுவையும் பிறக்கச் செய்து நீடித்த நிறைவோடு கூட தன் நோக்கத்தை நிறைவேற்றின தேவாதி தேவன் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் கேடயமா இருப்பாரே. ஆனால் இந்த வசனம் சொல்லும் போது நீங்க ஆமென் சொல்லணும். சீயோனிலிருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியே நாங்க இருந்த இடத்துலயே இருந்துடுறோம் பாஸ்டர். நாங்கள் அந்த பலஸ்தீனாலேயே எங்கள் சொந்த ஊர்லேயே இருக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா ஒருத்தனும் தேறி இருக்க மாட்டான். கர்த்தர் நம்மை அசைத்து தம் உன்னத திட்டத்தில் நடத்தும் போது பஞ்சகாலத்தில் போஷித்தார். இது எல்லாத்துக்கும் காரணம் யோசேப்பின் ஞானம். நான் 3 முறை சொல்வேன் ஞானம். ஞானம், விஸ்டம். இன்னொரு வாட்டி கையை எப்படி? விஸ்டம், கேடகம் கர்த்தர், செல்வ நிறைவு. இது 3 ஒரு குடும்பத்தில் இருந்துச்சுன்னா நீங்க பூத்து குலுங்கிருப்பீங்க. சிலருக்கு ஞானம் இருக்கு, செல்வம் இல்லை. சிலருக்கு செல்வம் இருக்கு, புத்தியே இல்லை. சிலருக்கு செல்வமும் ஞானமும் இருக்கு, கடவுள் இல்லை. ஆனா இது 3 நமக்கு இருக்கே. என் கூட சேர்ந்து சொல்வீங்களா? கர்த்தர் எனக்கு கேடகம், கர்த்தர் எனக்கு ஞானம், கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யம். இது 3 அவராக என் குடும்பத்தில் இருக்கும்போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதனோடு கூட வேதனையை கூட்டாத தெய்வம். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க கையை நல்லா தட்டி ஒரு 5 ஆமென் சத்தமா. ஹே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பெரியவர். ஆமென் சொல்ல மாட்டீங்க? கர்த்தர் உங்களுக்கு கேடயம். உங்க பொற்காலம் ஒன்று வருகிறது. உங்க துக்க நாட்கள் முடியும். இந்த புயல் ஓஞ்சிரும், இந்த புயல் காற்று நின்றும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை சபையில சாட்சியா நிக்க வைக்க போறார். உங்களை ஏளனம் பண்ணவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். ஒரு வசனம் மார்க்கு சுவிசேஷம் 8:36. நமக்கு எல்லாருக்கும் ஓப்பனர் மீட்டிங்ல நிறைய பேசுவோம். 8:36. ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், அவர் பெரிய செல்வந்தன் ஆயிட்டாரு, பெரிய ஆள் ஆயிட்டாரு, உலகத்தையே ஆதாயப்படுத்துறது ரிச் மேன் ஆயிட்டாரு. ஆனால் ஜீவன் என்றதற்கு அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை if he lose his own soul, body, soul, spirit. அந்த soul என்பது நம்முடைய மைண்ட். ஸோ விஸ்டம். இதை பொதுவாக நம்ம ஓப்பனர் மீட்டிங்ல போய் சொல்லுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச 10 வசனம் அது அப்போ சின்ன வயசுல. அதில் 2வது நான் சொல்றது இதுதான். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கட்டின வீடும் எப்படி சொல்ல, அதுதான், அது உண்மைதான். அது சொல்லணும், இல்லைன்னு சொல்ல, அது சொல்லிட்டே இருப்போம், சொல்லணும். ஆமென். ஆனால் அவர் என்ன சொல்றார் என்றதை நீங்க படிக்கணும். ஒரு மிகப்பெரிய அறுவடை ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது. பெரிய ஹார்வெஸ்ட், மேசிவ் ஹார்வெஸ்ட். மிகப்பெரிய செல்வ மகத்துவம் தனக்கு வருகிறது. களஞ்சியம் நிரம்பி விட்டது. ஆமென். அவர் நினைச்ச அளவுக்கு அறுவடை வந்துடுச்சு. பார்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. பெரிய கோட்டை மாதிரி கட்டி தானியங்கள் நிறைஞ்சிருக்கு, செல்வம் வந்துட்டே இருக்கு. ஆனால் உனக்கு களஞ்சியமும் நிரம்பி செல்வமும் வந்து உலகத்தை ஆதாயப்படுத்துற அளவுக்கு நீ ரிச்சா இருக்கும்போது, அந்த ரிச்சிற்கு ஏற்ப உன் சோல், உன் விஸ்டம் நீ வளர்க்கலனா நீ சீக்கிரம் ஆண்டி ஆயிடுவேன்றார். அவருடைய ஐஸ்வர்யம் வளர்ந்துச்சு. ஆனா ஐஸ்வர்யம் மட்டும் உனக்கு வளர்ந்தா போதாது, அந்த ஐஸ்வர்ய வளர்ச்சிக்கு ஏற்ற ஞானமும் உனக்கு வளரலனா ரொம்ப நாள் நிலைக்க மாட்டேன்ட்டார். அதை சுவிசேஷத்துக்கும் சொல்லணும். இப்படியும் இயேசு சொன்ன ஆழத்தை நீங்க பார்க்கணும். பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொன்ன, வளர வளர அறிவிலையும் நீ வளர்ந்துட்டே இருக்கணும், இல்லைன்னா ஸ்னேக் அண்ட் லேடர் தான். இருக்கீங்களா? அப்படின்னா என்ன பாஸ்டர்? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி உன் ஆத்மாவை, இப்படி சொல்லிடுறேன் சாதாரணமாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். மென்டல் எபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும், சிந்தையின் திறன் உங்களுக்கு இருக்கணும். சிந்தையின் திறன் கடவுள் எனக்கு தரணும். வேணுன்ற மாதிரி ஒரு ஆமீன் அது சொல்லலையே. நல்ல சிந்திக்கிற திறன்,
இந்த வருஷத்தோடு அடுத்த வருஷம் செல்வமெல்லாம் மாறுது, வேலையில் ப்ரொமோஷன் வருது, இன்னும் பிஸ்னஸ் வளருது, இன்னும் ஊழியம் வருது, இன்னும் ஆத்துமாக்கள் வருது, செல்வம் வருது. இது புத்தி மட்டும் மாறலன்னா எப்படி? இது வளரும் போது ஒழுங்கும் அறிவும் ஞானமும் வளரணும். இல்லைன்னா நீங்க நிலைக்க முடியாது பிராக்டிகாலிட்டியிலேயே. 2, சோஷியல் கெப்பாசிட்டி. சமுதாயத்தில் வளரணும்னா 4 பேரோடு சேர்ந்து உரசி தாங்க வாழ முடியும். வர்றவன மேலெல்லாம் கோபம் மூக்க உடைக்கிறது. ரொம்ப நாள் நீ தேர மாட்டேன். கொஞ்சம் விட்டு கொடுத்து, கொஞ்சம் நலிஞ்சு வளைஞ்சு, சிலத்தில் ஓரமாக போய், நான்லாம் போக மாட்டேன் மாஸ்டர், வந்த வழிக்கு வந்து அடிப்பேன் மாஸ்டர். ஆமென். You need to develop mental ability, social capacity. 3வது emotional stability. உணர்வுபூர்வமான ஆழமும் வளர்த்து கொண்டு நீங்கள் நிற்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்படி நீங்கள் தீர்மானங்களை எடுக்கும்போது கர்த்தர் உங்களை வாழ வச்சு, உங்களை அழகு பார்த்து, உங்களை அமர வைக்க வேண்டிய மகத்துவங்களில் கர்த்தர் உங்களை அமர வைப்பார். ஆமென். இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசமான கெப்பாசிட்டி, வித்தியாசமான ஸ்ட்ரெங்க் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவைகளை பயன்படுத்தி கொண்டு நம்ம எதிர்காலத்தை சீக்கிரமாக கட்டணும். சொன்னதை கேட்கல. நம்ம எதிர்காலத்தை கர்த்தர் தந்த கெப்பாசிட்டி, கர்த்தர் தந்த திறமை, கர்த்தர் தந்த ஞானம், கர்த்தர் தந்த அறிவை கொண்டு அப்படியே காத்திருந்து 50வது வயசுல தொடங்காத, 20வது வயசுல தொடங்கு, வாழ்க்கையை கட்டு. எனக்கு இந்த சின்ன குழந்தைங்க கூட சிலதெல்லாம் கை தட்டுறதை பார்த்து சந்தோஷமா இருக்கு. புரியுதோ புரியல, கை தட்டுதுங்க. அது வரைக்கும் ஆமேன் ஆமேன். ஸ்டார்ட் ஏர்லி. பக்கத்தில் நீங்க நிறைய பேர் 50, 60 வந்துட்டீங்க, இருந்தாலும் தட்டி சொல்லுங்க, ஸ்டார்ட். அப்படியே எழுந்து காலேஜ் முடிச்சு அப்படியே வேலைக்கு போய் அப்படியே ஒரு பொண்ணு பார்க்கறதுக்குள்ள 43 வயசு, 25 கல்யாணம்லாம் பண்ணிடு. அதுவும் பார்த்து பண்ணு, வேண்டாத மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அடுத்து 20 வருஷம் காலி ஆயிரும். பார்த்து பண்ணிட்டு ஸ்டார்ட் ஏர்லி. இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்பெண்ட், வாழ்க்கை எதிர்காலத்தை கட்டும் சிந்தனையில் ரொம்ப தூரம் தொலைஞ்சு போயிட்டு அப்புறம் கட்டாத. எவ்வளோ சீக்கிரமாக கட்ட தொடங்குமோ, நான் இப்படி சொல்லுவேன், நீங்கள் ஆமே சொல்லுவோம், நாளைக்கல்ல இன்னைக்கு ராத்திரியே உங்கள் குடும்பத்தை கட்டுங்க. ஸ்டார்ட் டுநைட். இன்னும் உங்களுக்கு சமயம் இருக்கு. இன்னும் 20 வருஷம் இருக்கு. சிலருக்குன்னு உங்க முன்னாடி 60 வருஷம் இருக்குங்க. ஒன்று தொலைஞ்சு போலங்க. 60னா இப்போ நீங்கள் 20 வயசுன்னு அர்த்தம். ஆமேன். நான் 80 வச்சுக்கிறேன் ஃபோக்கஸா. இன்னும் உங்களுக்கு சிலருக்குலாம் 35 வயசு இருக்கு. 35 வருஷம் இன்னும் உங்க முன்னாடி இருக்குங்க. இன்னும் ஒன்றும் முடிஞ்சு போகல. இன்னைக்கு தொடங்குங்க. வாழ்க்கையை சீர்படுத்துங்க. தூக்கத்தை குறைங்க. உழைப்பை கொஞ்சம் பெருக்குங்க. தரித்திரத்தை நம்ம அலிவியேட் பண்ணணும், எலிமினேட் பண்ணி வாழ்க்கையில் சில உயரங்கள் வர வேணும். ஆமேன். நான் இப்போ உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேங்க. நீங்கள் கர்த்தருக்குள் வளர்ந்து அவர் உங்களுக்கு கேடயமாக இருக்கும்போது உங்கள் ஞானத்தை பயன்படுத்தி கர்த்தர் உங்களுக்கு கேடயமாக, ஆண்டவர் உங்களுக்கு ஞானமாக, ஆண்டவர் உங்களை பர்ஃபெக்ட் பண்ணி, ஆண்டவர் உங்களுடைய செல்வத்தை ஆசீர்வதித்து நீங்கள் அவைகளை சரியாக கையாண்டு முன்னேறுவீர்களே ஆனால், நான் சொல்கிறேன், கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரெவென்யூ பிரேக் கர்த்தர் தருவார். ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் கர்த்தர் தருவார். கரங்களை உயர்த்துறவங்களை பார்த்து சொல்ற, இன்னைக்கு அன்றை யோபுக்கு இரட்டத்தனைக்காக இறங்கியது போல 2வது முறை, ஒரு முறை உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களுக்கு கேடயமாய் நிற்பார். கையை மேல தட்டும் போது சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கேடகம், கர்த்தர் எனக்கு கேடகம். ஹல்லேலூயா. யோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்ப தெரியுமா? கேடகம் திரும்ப வந்த போது 3 பெண்கள் பேர் கடைசியில் சொல்லியிருக்கு. அதுல ஒரு பொண்ணுக்கு பேருக்கு அர்த்தம் ஒருத்தர் சொல்றாரு, பிளாக் டைமண்டா. ஆமென். பொண்ணே டைமண்டா மாறிடுவா. என்னைக்கு அவர் கேடகமா இருக்காரோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை வித்தியாசமான மகத்துவங்களிலும் உயரங்களும் வாழத் தொடங்குவீர்கள். இன்னைக்கு ராத்திரி வந்த உங்களை பார்த்து நம்ம எழுந்து நிற்க போறோம். ஒரு நிமிஷத்துல, இப்போ எழும்பாதீங்க சொல்றேன். எழுந்து நிற்கும் போது ஒரு ஃபியூ மினிட்ஸ், 2 மினிட்ஸ் தான் நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். அந்த ஜெபிக்கிற நேரம் உங்க ஏக்கம் ஒண்ணுதான் இருக்கணும். கர்த்தாவே, நீங்க எனக்கு கேடகமா இருக்கணும், நீங்க எனக்கு ஞானமா இருக்கணும், நீங்க எனக்கு வேண்டிய மகத்துவங்களை தந்து செல்வத்தை என் ஞானத்தோடு இணைக்கிற வழிகளை என் வாழ்க்கையில ஏற்படுத்தினா, நான் இந்த முறை கோட்டை விட மாட்டேன், நான் ஞானமா இருப்பேன். தரித்திரத்தை களையும் யுக்திகள் 7 உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவைகளை நான் செயல்படுத்துவேன். நான் அளவோடு தூங்குவேன், நான் வேலை செய்வேன்,
நான் சும்மா பேச்சு அளவில் ஒரு மனுஷனா வாழ மாட்டேன். என் நேரங்களை நன்று கையாடுவேன். ஒரு ரெஜிமெண்டல் ஷெட்யூலை நான் வச்சுப்பேன். நான் நன்றாக வாழுவேன். அடுத்த வருஷத்துக்குள்ள 12 மாசத்துல என் குடும்பத்தை நான் கர்த்தரை கேடயமாய் கொண்டு ஒரு வித்தியாசத்திற்கு கொண்டு வருவேன். எடுப்பீங்களா அந்த தீர்மானத்தை? அந்த தீர்மானம் உள்ளவர்களா தான் இந்த இடத்தை விட்டு நீங்க போகணுங்க. சரி, நோட்ஸ் எழுதிட்டோன்னு போயிடக்கூடாது. இன்னைக்கு வந்தவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம், நான் ஜெபிக்க போறேன், என் கையை நீட்டி நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை உங்க மேல பகிர்ந்தளிப்பார். அந்த அபிஷேகம் பகிர்ந்தளிக்கப்படும் போது உங்களுடைய நிலத்துல நீங்க விதைச்ச தானியம், நீங்க விதைச்ச சோளம், அது மெல்ல இன்றை தொடங்கி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், கனி கொடுக்க தொடங்கும். முதல்ல கொஞ்சம் 30 இருக்கும், அப்பதான் 60, சிலருக்கு அப்புறம் 80, சிலருக்கு 90, சீக்கிரம் 100% உங்கள் நிலம் பழுத்து அறுவடைக்கு ஆயத்தமாய் கர்த்தர் மாற்றுகிற நாளை நீங்கள் காண்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த வார்த்தைகள் பல வருஷங்கள் உங்கள் குடும்பத்தில் மறக்க கூடாது. எழும்புவதற்கு முன்பாக 2 கரங்களை உயர்த்தி 3 முறை, கண்ணை மூடிடுங்க, 2 கையை உயர்த்தி 3 முறை சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கேடகம். இன்னும் கொஞ்சம் சத்தமா, கர்த்தர் எனக்கு கேடகம். இன்னொரு முறை, கர்த்தர் எனக்கு கேடகம். கையை இதுவரையும் தட்டாத மாதிரி தட்டி வராமன்னு சொல்லுங்க. Rich yourself, abound. நான் ஜீவனை தர வந்தேன், பரிபூர்ணமாய் தர வந்தேன். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். சொல்லுங்க அல்லேலூயா. எழுந்து நிப்போமா? shall we stand? முடியலங்க, மீண்டும் நீங்க பிரகாசிப்பீங்க. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தும் போது என் கரங்களை உங்க பக்கமாய் நான் நீட்டி ஜெபிக்க போறேன். Thank you Jesus. Jehovah Jireh is my provider. His grace is sufficient for me. ஒரு அடி தான் நான் பாடுவேன். Then I want to pray for you. Receive an impartation today. எவ்வளோ அறிவு இருக்கலாம், எவ்வளோ செல்வம் இருக்கலாம், பட் கடவுள் எனக்கு கேடகமா இல்லைனா நான் தாழ வந்துடுவேன். என் தஞ்சம், என் அடைக்கலம், என் கோட்டை, என் அனுகூலமான துணை. Come Lord and be my defense, be my protection. Put a hedge around my family. சத்துரு நீ என் வேலிக்குள்ள வரக்கூடாது. நான் உயர்ந்துட்டே தான் இருக்கணும். யோபு அதற்கு பின்பு இறங்கின வரலாறே கிடையாது. God is good. Thank you Lord. Jehovah Jireh, my provider. His grace is sufficient for me, for me, for me. Jehovah Jireh, my provider. His grace is sufficient for me. Hey, my God shall supply all my needs according to His riches in glory. He will give His angels charge over me. Jehovah Jireh cares for me, for me, for me. Jehovah Jireh cares for me. Hands lifted up and I want to pray. Daddy, நல்ல உயர்த்து. கேடகமா ஒரு வர்ற மாதிரி நில்லுங்க. Something good. இதுவரையும் எத்தனையோ வருஷம் இல்லாத ஒரு வித்தியாசமான தெய்வீக தொடுதலை இன்னைக்கு நாங்க உணர்கிறோம். எங்க உள்ளத்தில் ஒரு பெரிய உற்சாகம். எங்கள் சோர்வுகள் எங்களை விட்டு உடைந்து கீழே விழுகிறது. கண்கள் இருக்கிற தாரைகள் கீழே விழுகிறது. எங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா அந்தகாரங்களும் உடைக்கப்படுகிறது. பந்தி ஒன்றை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். ரொம்ப வருஷமா நீ ஏழ்மையில் இருந்த, ஆனா இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு கேடகமாய் வருகிறார். சிலர் எல்லாரையும் பார்த்து நான் கரங்களை நீட்டி சொல்றேன், God is your defense. கர்த்தர் உனக்கு கேடகம், கர்த்தர் உனக்கு கேடகம். அவர் கேடகமா வரும்போதே உன் யுத்தம் ஜெயமாக மாறும். கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க, செல்வ மகத்துவங்களை காண்பீங்க, வெற்றியை நீங்க காண்பீங்க, உயரங்களை நீங்க காண்பீங்க, செல்வ ஐஸ்வர்யத்தை காண்பீங்க. குடும்பம் நிலையாய் மாறத் தொடங்கும். சந்ததிகள் பலத்து எழுவார்கள். சுவிசேஷ எதிரொலிகள் ஏற்படும். வெற்றியில் நீங்க நடப்பீங்க. உங்கள் களஞ்சியங்கள் நிரம்ப தொடங்கும். களஞ்சியம் நிரம்ப நிரம்ப உங்க அறிவாற்றல் ஞானமும் வளரும். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். Thank you Jesus. Bless everyone. கையம் பக்கமாய் நீட்டுங்க பார்க்கலாம். என் சத்தத்தின் கீழ் நிற்கிற
எல்லோரையும் இந்த நாளில் நான் ஆசீர்வதிக்கிறேன். வித்தியாசங்களோடும் மகத்துவங்களோடும் எங்கள் பிள்ளைகள் பிரவேசிப்பார்களாக. நீண்ட காலம் மூடப்பட்ட பின்பு முதல் எங்கள் 2வது பைபிள் ஸ்டடியில கர்த்தருடைய மகத்துவமான அபிஷேகம் ஒவ்வொரு சிரசின் மேலும், நான் சிரசின் மேல சொல்லும் போது வலது கை தலை மேல வைங்க, ஒவ்வொரு சிரசின் மேலும் ஒரு வித்தியாசம், ஒரு சாதிக்கிற வேகம், ஒரு எழுந்து போகும் ஆற்றல், ஒரு தெய்வீக மகத்துவம் இன்றே வருவதாக 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 என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. கையை உயர்த்தி முடிச்சிடறேன். நீங்க எங்களை ஆசீர்வதிக்கும் போது நாங்க ஒண்ணு செய்வோம். எழுந்து உம்முடைய ராஜ்யத்தை நாங்க பலமா கட்டுவோம். எங்க அறிவுக்காய் நன்றி, தந்த ஞானத்திற்காய் நன்றி. எங்களை மட்டும் பாதுகாத்தீரே. எவ்வளோ துன்பங்கள் வந்தது, எங்களை குழியில போட்டாங்க, சிறையில வச்சாங்க, ஏளனம் பண்ணாங்க, கேவலமா பேசினாங்க. ஆனா கூட அதெல்லாம் எங்களை அழிக்காம இன்னைக்கும் நிற்க செய்த காரணம் ஒன்றேதான், நீர் எங்கள் கேடகமாயிருந்தீர். இது உயர்வின் சீசன். இது உங்க 430வது வருஷம், இது உங்களுடைய 38வது வருஷம், இது உங்களுடைய 4வது சாமம். புத்து குலுங்கும் மகத்துவங்களில் கர்த்தர் உங்களை நடத்துவார். அப்பா, எங்க பிள்ளைங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். டேடி, நீங்க எங்களுக்கு பொறுப்பெடுத்து நடத்தித்தாங்க. நாங்க வந்து நிற்கும் போதே ஒரு வித்தியாசமான மேகத்தை நாங்க பார்க்கணும். எங்களை நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. உங்க பாதத்தில் எங்களை தாழ்த்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம், அவருடைய பராமரிப்பு, பாதுகாப்பு, வழி நடத்துதல், நிறைவு, அனுகிரகம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவானோடும், திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் என்றும் என்றும் இருப்பதாக. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கின்றே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா.